ஹாரி பாட்டர் புரட்சியின் விளைவா ஃபர்ஸ்ட் பாகத்தை ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டாவது பாகம். முதல் பாகத்தை விட இது ஒருபடி இன்னும் கொஞ்சம் மேல விறுவிறுப்பா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹாரி பாட்டர் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கலாங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். ஹாரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்னு 2002 இந்த ரெண்டாவது பாகம் வந்தது. வீடியோக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹாரி பாட்டர் நல்லா வளர்ந்து ஜம்முன்னு இருக்கிறான். தான் அப்பா அம்மாவோட குழந்தையா இருக்கப்ப எடுத்தப்பட்ட போட்டோ, தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட எடுத்த போட்டோ, இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இவன் வளர்க்குற ஆந்த வேற வெளியில போகணும்னு அடம்பிடிக்கும். ஆனா பெரியப்பா விட மாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டார் போல. பெரிய மகாரியோ வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு கேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பெரியப்பா பையனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. வளர்க்குற பறவையை கூண்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறேன், ஒரு 1 hour வெளியில விட்டா அது கொஞ்சம் சந்தோஷப்படணும் சேர்க்கும் போது, எதுக்கு யாருக்காவது உன் நண்பர்களுக்கு சேதி அனுப்பி உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கா? அதெல்லாம் முடியாதுங்கிறாரு பெரியப்பா. அண்ணங்கார வேற ஓவரா உரசிக்கிட்டு போறான். ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், சோறு போடுறோம், அதுக்கு விசுவாசமே உங்ககிட்ட இல்லையடா. முக்கியமான ஆட்கள் இங்க வர போறாங்க, தயவுசெய்து ஒரு ரூம்குள்ள கடை, சத்தம் போடாம இரு. அண்ணங்காரனோட ரூமை இப்ப இவருக்கு கொடுத்துருக்காங்களா, அது பெரிய விஷயமா? இதுக்கே நீ எங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவன் தங்கியிருக்கிற ஹாரி பாட்டர் தங்கியிருக்கிற ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். இரடான்னு போய் பார்த்தா அங்க ஒரு காப்ளின் உட்காந்து கண்ணா பின்னான்னு குச்சிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாரு என்னன்னு விசாரிக்க, அது ஒரு அடிமை வம்சத்தை சேர்ந்ததான் காப்ளின், வீட்டு வேலை செய்யற காப்ளின் போல. நம்ம ஹாரி பாட்டருக்கு இனி எது சேவகம் செய்ய போகிறதா. சரி எதுக்கு வந்திருக்குன்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேங்குது. சரி உட்காந்து பேசுவோம், உட்காருன்னு சொன்னதும் அது அழுக ஆரம்பிச்சிருது. இதுவரை எந்த ஒரு முதலாளியும் எந்த ஒரு மந்திரவாதியும் என்ன உட்காருன்னு சொன்னதில்லைன்னு ஆனந்த கண்ணீர் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்ப இதுவரை ஒரு நல்ல மந்திரவாதியை நீ பார்த்ததே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம ஹாரி பாட்டர். ச்சே, உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது நான் கொடுத்து வச்சிருக்கணும், உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் வரைக்கும் பார்த்தது இல்லையேன்னு சொல்லி நங்கு நங்குன்னு இடிச்சுக்கிட்டு இருக்கும். கீழே இருக்கிற விருந்தாளிகள் என்ன சத்தம்னு கேட்க, பூனை சத்தங்கிறாரு பெரியப்பா. ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு இது சேவை பண்ணிட்டே இருக்கணுமா. இப்ப நம்ம ஹாரி பாட்டருக்கு சேவை பண்ண வந்திருக்குது. சரி நான் வந்த மேட்டரை சொல்றேன். எக்காரணத்தை கொண்டும் அந்த மாயாஜால ஸ்கூலுக்கு நீ போகக்கூடாது, இந்த வருஷம் போகக்கூடாது. உனக்கு எதிராக அங்க சதி நடக்குது, நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் அங்க நடக்க போகுது, இப்படி எல்லாம் வாணி கொடுக்குது. இதையெல்லாம் அங்க பண்ண போறது யாருன்னு கேட்டா, ஐயோ அதை நான் சொல்லக்கூடாது, சொல்றதுக்கு எனக்கு அனுமதி இல்ல, அதையும் தாண்டி சொல்ல முயற்சி பண்ணா கூட அதால சொல்ல முடியாது போல. எவ்வளவு பைத்தியகாரத்தனமா பிஹேவ் பண்ணி பாருங்க. எடுத்து தனத்தானே அடிச்சுக்கும். போது நிறுத்து, நீ அந்த விளக்க புடுங்கிட்டு இருக்கிறான். கபோர்டுக்குள்ள அடைச்சு வச்சிருவான். பெரியப்பா வந்து சத்தம் போட்டு போற வரைக்கும் உள்ளே இருக்கும். அப்புறம் நம்ம ஹாரி பாட்டருக்கு நண்பர்களோட லெட்டர் இது வரைக்கும் வந்து சேரவே இல்லை. ஒருத்தர் கூட தனக்கு லெட்டர் போடலையேன்னு ஹாரி பாட்டருக்கு வருத்தம். ஆனா இந்த மேட்டர்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு ஹாரி பாட்டர் கேட்க, பார்த்தா எல்லா லெட்டரையும் பைபிள்ல ஒளி வச்சிருந்திருக்குது. அதை பார்த்ததும் செம காண்டாகி விரட்ட ஆரம்பிச்சிருவான். விரட்ட ஆரம்பிச்சதும் நான் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு அது வெளியில ஓடியாந்துருது. வெளியில இந்த கேக் இருக்கும்ல, அந்த கேக் எடுத்துட்டு மேஜிக்லயே கொண்டு போய் அங்க இருக்கிற விருந்தாளிகள் மேல போட பாக்குது. இப்படி மாட்டி விட்டுட்டா பெரியப்பா கோவத்துல இவனை உள்ளே அடைச்சு வச்சிருவாரு. இவன் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கிறது அதோட எண்ணம். இதுக்காக இந்த மாதிரி பண்ணுது. பண்ணிட்டு சாரியும் கேட்டு போயிடுது. விருந்தாளிகள் மேல மொத்தமும் டம்முன்னு வில காண்டான பெரியப்பா ஜன்னல் பக்கம் கிரில்லு கேட்டு மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சு வச்சிட்டாரு. இவன் எக்காரணத்தை கொண்டு தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திருதுப்படி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா பறக்கிற கார்ல வந்திருக்காங்க. யாரு? நம்ம நண்பர் ராணோட அன்னைங்க 2 ட்வின்ஸ் அவங்க இருக்கிறாங்க. 3 பேரும் கார்ல வந்திருக்காங்க பறந்துகிட்டு. உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கிறோங்கிறாங்க. ஏதோ சத்தம் கேட்டு கீழே பெரியப்பா பெரியம்மா எல்லாம் எந்திரிச்சிடறாங்க. மேல என்னடா நிலவரம்னு பார்த்தா ஹூக்கு போட்டு அந்த கிரில்லையே புடுங்கி எரிஞ்சிடறாங்க. அப்புறம் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து தூக்கி எரிஞ்சாச்சு. அந்த கூண்டை எடுத்து உள்ள வச்சாச்சு. இவன் உள்ள போற சமயமா பார்த்து பெரியப்பா பிடிச்சிக்கிறாரு. விடமாட்டேன் அட போயான்னு இழுத்து தள்ளி அவரை கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. கீழே விழுந்த இடத்துல புல்லா இருந்ததுனால பயபுள்ள தப்பு ஸ்டாப்ல சும்மா வேற லெவல்ல தாறு மாறா பறந்து வராங்க. எங்க வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம நண்பர் ரானோட வீட்டுக்கு தான் சத்தம் போடாம மெதுவா வர்றாங்க. ஏன்னா காரை எடுத்துட்டு போக கூடாதுங்கிறது அப்பா அம்மாவோட உத்தரவு. அதையும் மீறி திட்டமா எடுத்துட்டு போயிருக்காங்க போல தெரியுது. அங்க இருக்கிற ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா அம்மா வந்துடுறாங்க. ஹாரி பாட்டரை வரவேற்கிறாங்க. ரானோட வீட்டுல மொத்தம் 5 குழந்தைங்க. தான் தங்கச்சியை கூட ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ராணு. இது போக இன்னொரு தம்பியும் இருக்கிறான் போல. ஆக மொத்தம் 5 பேரு. அப்பா மாயாஜால அமைச்சரவையில ஏதோ ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கங்க ஆடிட்டிங் வேலை பார்ப்பார் போல. போய் ஆடிட் பண்ணிட்டு வருவார், எங்க தப்பு நடக்குது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுல ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்கிறார் போல. நேர்மையான மனுஷன், லஞ்ச கஞ்சமெல்லாம் வாங்காத நேர்மையான மனுஷன். அவர் வந்ததும் இந்த மாதிரி காரை உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போனாங்கன்னு மிரட்டினதும் அவர் திட்டுவாரு. பார்த்தா தம்பி கார் ஓடுதாடா அப்படின்னு விசாரிக்கிறார். அப்புறம் அம்மா உருமுனதும் சரி இனிமே அதை ஓட்டக்கூடாது அப்படின்னு பேருக்கு சத்தம் போடுறாரு. அதே சமயம் இவங்களுக்கு ஒரு கொரியர் வருது. அதுல வந்த கொரியர் எப்படி மோதி நிக்குதுன்னு பாருங்க. கண்ணாடிக்கும் ஓபனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாம மோதி விழுகுது. எல்லா பேருக்கும் லெட்டர் வந்திருக்கு. ஹாரி பாட்டர் கூட லெட்டர் இங்க வந்திருக்கு. ஏன்னா பெரியப்பா வாங்க மாட்டாரு, வாங்கினாலும் சொல்ல மாட்டாருங்கிறதுக்காக இங்க லெட்டர் வந்திருக்குது. அதுல இந்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஓப்பனிங் டேட் இருக்கு, வரும்போது புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு எழுதி இருக்குதுங்க. புக்ஸ் எல்லாம் எவ்வளவு காசு செலவு இருக்குமோ, இதெல்லாம் நம்ம அந்த மாயாஜால மார்க்கெட்ல தான் போய் வாங்கணும். சரி அங்க போய் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம்னு சொல்லி புக் வாங்குறதுக்கு முடிவு பண்றாங்க. இங்க இருந்து அதுக்கு போறதுக்கு மந்திர பொடின்னு ஒன்ன பயன்படுத்துறாங்க. அந்த மாயாஜால பொடி எடுத்து போக வேண்டிய இடத்த சொல்லி அப்படி தூவுனாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் போல. ஹாரி பாட்டர் முன்ன பண்ணதில்லைன்னு சொல்லி நண்பர் ரான் தான் அதை ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி காட்டுறான்.
கரெக்டா போயிட்டான். அதே மாதிரி அடுத்து நம்ம ஹாரி பாட்டரும் போய் முயற்சி பண்ண போறார். கரெக்டா உச்சரிக்கணும்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் தப்பா உச்சரிச்சிட்டார் போல. தப்பா உச்சரிச்ச வேற ஒரு மார்க்கெட் பக்கம் போய் சேர்ந்துட்டார். அங்க பார்த்தா சூனியம் செய்யற இருளுக்காக வேலை பார்க்குற ஏகப்பட்ட பேர் அங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா கள்ள மார்க்கெட் மாதிரி. எதெல்லாம் வாங்கக்கூடாதோ விசித்திரமான உயிரினங்கள் அது எதிரும் என்னெல்லாம் வாங்கக்கூடாதோ எல்லாமே அங்க வித்துட்டு இருப்பாங்க போல. அந்த ஏரியால இருக்கிற ஆட்களாம் ஹாரி பாட்டர் பார்த்துட்டு வழிதவறி வந்துட்டியா, நாங்க வழிகாட்டுறோம் பக்கத்துல இருங்க. நல்ல வேலை, வினோதமான உயிரினங்களை வளர்க்கறதுல எக்ஸ்பர்ட் யாரு? நம்ம ஹேக்ரிட் மனுஷ அரக்க. அவர் அங்க இருக்கிறார். டேய் உனக்கு இங்கதான் இங்க வேலை, வாடா போவோம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறதும் எல்லாரும் ஒதுங்கிடுறாங்க. ஆள் அவ்வளவு பெரிய பலசாலி. நீங்க என்ன இங்கன்னு கேட்கும்போது அது வேற வேலை வந்தேன், ஏதோ வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாப்ல. ஏதாவது வளர்க்கக்கூடாத மிருகத்தை வாங்கிட்டு போய் வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பாரோ என்னவோ தெரியல. அப்புறம் கரெக்டான அந்த மாயாஜல மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்க புக்ஸ் வாங்குறதுக்காகனு ஒரு கடைக்கு வராங்க. அந்த கடையில ஒரு ஃபேமஸான எழுத்தாளர் ஒருத்தவர் இருக்கிறார். அவரு சிரிப்புக்கு பேர் போன ஒரு சிரிப்பழகன். எல்லா பொண்ணுங்களும் அப்படியே விழுவாங்களாம், அவ்வளவு அழகனா. அவார்டே வாங்கியிருக்கிறாரு சிரிப்புக்காக. இது வரைக்கும் 7 புத்தகத்தை எழுதி தள்ளி இருக்கிறார் போல. அவரை போட்டோ எடுத்து பேப்பர்ல போட போறாங்க. ஹாரி பாட்டரை பார்த்ததும், தம்பி ஹாரி பாட்டர் நீ தானே, வா 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 போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு கூட வச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு. நாளைக்கு தலைப்பு செய்தியா இதா வருங்கிறாப்ல. அப்புறம் ஹாரி பாட்டருக்கு தான் எழுதின எல்லா புத்தகங்களோட காப்பியை ஃப்ரீயா கொடுக்குறேன்னு ஃப்ரீயா கொடுக்குறாரு. வாங்கிட்டு வெளியில வந்தா நம்ம டிராகோ மால்ஃபி, அதாங்க செம்பட்டையன், அவன் வந்து நிக்கிறான். வழக்கம் போல ஹாரி பாட்டர் உரண்டு இழுக்கிறது. கூடவே இருக்கிற நம்ம நண்பர் ரானு, அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால அந்த குடும்பத்தை சொல்லி குடும்ப பேரை சொல்லி அசிங்கப்படுத்துறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் எப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு கேரக்டரோட அறிமுகம். புள்ள மாதிரியே அவரும் செம்பட்டத்துல தான், நம்ம டிராகோ மால்ஃபியோட அப்பா போல. சோ அது சின்ன செம்பட்டை, இது பெரிய செம்பட்டைன்னு சொல்லலாம். ஹாரி பாட்டரை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறார். உன் நெத்தியில இருக்கிற இந்த காயம் எவ்வளவு பெரிய ஆள் கொடுத்த காயம் தெரியுமான்னு புகழ்ந்து பேச, எவ்வளவு பெரிய இவனா வேணா வந்துட்டு போட்டா அவன் ஒரு கொலகாரன் அப்படின்னு பேசுறாரு ஹாரி பாட்டர். கரெக்டா தான் பேசுறாப்ல. அங்க நம்ம ஹெர்மாயினி கூட இருக்கிறா. ஹெர்மானியோட அப்பா அம்மா அங்க கையெழுத்து வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. மித்த பசங்களுக்கும் நம்ம ஹெர்மானிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்னன்னா, ஹெர்மானிக்கு மேஜிக் பண்ற அந்த தகுதி உண்டு. ஆனா ஹெர்மானியோடைய அப்பா அம்மா அவங்க 2 பேருமே மேஜிக் வம்சத்தை சேர்ந்தவங்க இல்ல, சாதா மனுஷங்க. இப்படி 2 சாதா மனிதர்களுக்கு மேஜிக் தெரிஞ்ச ஒரு பொண்ணு பிறக்கிறது அபூர்வம். அப்படி பிறந்தா கூட அந்த மாதிரி ஆட்களை கீழ் ஜாதி அப்படின்னு பெரிய சம்பட்ட சொல்றான். நீ ஒரு கீழ் ஜாதி ரத்தங்கிறான். மாயாஜால இனத்துல பிறந்தாதான் அவங்க மேல் ஜாதியா. இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கற்பனை மாயாஜால கதையில கூட உண்டுன்னு பாத்துக்கங்க. சோ ஹெர்மானிய கீழ் ஜாதின்னு சொல்லி திட்டுறது, நம்ம நண்பர் ரான பொருளாதாரத்துல ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க ஏலபாலகன்னு சொல்லி திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையில இருக்கிறான். கரெக்டா அப்போ நண்பர் ரானோட அப்பா வருவாரு. அமைச்சரவையில எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிற, நான் அங்க கவர்னரா வேலை பார்க்கறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சீனா போடுறாரு. அப்புறம் தேவையில்லாத இடத்துல எல்லாம் ரைடு போயிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் நல்லது இல்ல பாத்துக்கன்னு வேற மிரட்டுறாரு. ஏதாவது வச்சுக்கிட்ட வேலையை விட்டு தூக்கிடுவேன், அப்புறம் இந்த புக்ஸ் கூட வாங்க முடியாத ரேஞ்சு கஷ்டப்படணும்னு சொல்லி மிரட்டுறாரு. அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியா அவங்க அந்த 9:45 பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாங்க. 9க்கும் 10க்கு நடுவில் அந்த சுவத்துல உள்ள போய் எல்லாம் வரணும்ல. அம்மா பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்புறாங்க, எல்லாம் வந்தாச்சு. மிச்சம் இருக்கிறது நம்ம ஹாரி பாட்டரும் நண்பர் ரானும் தான். அவங்க உள்ள போலான்னு ஒன்னா போகும்போது பார்த்தா உள்ள போக முடியல, செவத்துல முட்டி விழுகிறாங்க. என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பிளாட்ஃபார்முக்கு போக வேண்டிய அந்த பாதை அடபட்டு போய் கிடக்குது. இன்னும் ஒரு நிமிஷத்துல ட்ரெயின் எடுத்துருவாங்களே, என்னடா பண்றதுன்னு பதறாங்க. சரி வெளியில தானே பறக்கிற கார் இருக்குது, அதை எடுத்துட்டு போயிடலாமேன்னு கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு கிளம்புறா. ஃபர்ஸ்ட் டைம் வேற அவன் ஓட்டுறான். ரானு பயந்துகிட்டே ஓட்டுறான். கண்ணா அப்படின்னு ஓட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா வேகமா போறாங்க. அதை அந்த பக்கத்துல இருக்கிற மனுஷங்க பாப்பாங்க போல. எங்க பார்த்தா பயந்து வேலைன்னு சொல்லி இங்க ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நமக்குனா காரும் மறைஞ்சிரும், யாரும் பார்க்க முடியாது. சோ அந்த பட்டன் நமக்குனா மறைஞ்சிடாப்ல தெரியுது. ஆனா கொஞ்சம் தள்ளி போய் அந்த பட்டன் சரியா வேலை செய்யாம மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருது. ட்ரெயின் போற அந்த தண்டவாளம் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்பாடா ட்ரெயினுக்கு முன்னாடி வந்துட்டோம்பியா. அம்மா ட்ரெயின் சத்தம் கேக்குது, ட்ரெயினை காணாமன்னு பார்த்தா படு வேகமா பின்னாடி வந்துட்டு இருக்குது. லோவா பறந்து வந்தவங்க ட்ரெயினை கவனிக்கல போல, விட்டா மோதி தள்ளி இருக்கும். எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி கண்ணா பின்னாடி வண்டி ஓட்டி அதுல ஹெரிக்கப்பட்ட கீழே விழ போக, விழப்போறவனை இவன் கையை பிடிச்சி ஒரு வழியா தூக்கி மேல ஏத்தின்னு ஏகப்பட்ட கூத்து நடந்துருச்சு. இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது ட்ரெயின்ல ஏற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. ஸ்கூல்ல ஒரு பழமையான மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துல போய் கண்ணா முன்னான்னு மோதி நிக்குது. உசுருக்கு ஒண்ணு நம்ம வேலைகளுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த மரத்துக்கு கோவம், ஏண்டா நீங்க லேண்ட் ஆறதுக்கு வேற இடமே இல்லையான்றாப்ல இந்த மரத்தை போட்டு 4 பக்கமும் கொட்டடிக்கிறாப்ல. டங்கு 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 டங்குன்னு இடிச்சு தள்ளி ஒரு வழியா மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருது. அப்பையும் கூட விடல, கோவத்துல ஃபுல் ஃபோர்ஸா வந்து மோத பாக்குது. அதுக்குள்ள இவங்க வண்டியை நகட்டினதுனால எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இந்த வண்டி வாய் இருந்தா அழுகுன்ற ரேஞ்சுக்கு பனத்த சேதாரம். இதுல காண்டான அந்த மாயாஜல வண்டியே கதவை திறந்து இவங்களை இறக்கி விட்டு இவங்களோட பொட்டி படிக்க எல்லாத்தையும் வீசி எறிஞ்சிட்டு ஆளை விருங்கடா சாமின்னு கோவமா கிளம்பிடுச்சு. ஐயோ எங்க அப்பா கிட்ட மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சு நான் செத்தேன் அப்படின்னு ரானு பயப்படுறான். ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க. பொட்டி படிக்கையை வச்சுட்டு மேல வராங்க. பார்த்தா நம்ம கேர்டேக்கர் இருப்பாரு, அவர் வளர்க்குற பூனையோட இந்த வருஷம் நீங்க என்ன கூத்து பண்ண போறீங்களோ நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாப்ல. அந்த மரத்துல லேண்ட் ஆனதை பார்த்துட்டாப்ல போல. சோ உடனே அங்க இருந்து நம்ம நடுவுச்சி எங்கிட்ட கொண்டு போய் பசங்களை நிப்பாட்டுறாரு. நடுவுச்சி
வச்சு என் கண்ணா அப்படின்னு திட்டுறாப்ல. எவ்வளவு பழமையான மரம் தெரியுமா, அதை போய் சேதாரப்படுத்திட்டீங்களேன்னு. மரம் தான் என் காரை சேதாரப்படுத்தின்னு சொன்னா கூட கேட்காம திட்டிட்டு இருக்கிறார். நான் நடத்துற அந்த 4வது குழுவுல செலுத்தரேன் அப்படிங்கிறாங்க. அந்த குழுவுல மட்டும் நீங்க மாணவர்களாக இருந்தா என் குழுவுல இருக்கிற மாணவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிற உரிமை எனக்கு உண்டு. ஒரு கால் என் குழுவுல நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் எப்பயோ இங்க வந்து துரத்தி விட்டுருப்பேன்னு பேசிட்டு இருக்கிறார். நல்ல வேலை உன் டீம்ல இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடியே டம்பிள்டோர் வந்து நிக்கிறார். கூடவே நம்ம பூனையம்மா மெக்கோனக்கல் கூட வந்திருக்காங்க. இவங்க உன் குழு இல்ல, இவங்க நம்ம பூனையம்மாவோட குழு. சோ என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு டம்பிள்டோர் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ். அந்த மேட்டர் விட்டனே, பூனையம்மா உங்க பேரண்ட்ஸுகளுக்கு லெட்டர் போடப்படும், நீங்க பண்ண இந்த கூத்த பத்தி எல்லாம் தெரிவிக்கப்படும்னு சொல்லிட்டுறாங்க. இதுதான் தண்டனை போல. அடுத்து பார்த்தா நிறைய கல்லு மாதிரி ஃப்ரீஸ் ஆவாங்கல்ல, அப்படி ஃப்ரீஸ் ஆகக்கூடிய சாபத்துல கஷ்டப்படுறவங்களை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குதான், ஒரு வேர் இருக்குதான். அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதை சாராக்கி குடிக்கும் போது கல்லா கிடக்கிறவங்க உசுரோடு வந்துருவாங்க, நார்மல் மோடுக்கு வந்துருவாங்க. ஆனா இப்போ அது எல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால அதை செய்ய முடியாது. அதே மாதிரி நல்லா வளர்ந்துருந்தா அந்த வேற எடுத்து பார்க்கும்போது அது கொடுக்குற அந்த சத்தத்துல ஆளு செத்தே போயிடுவாங்களா, அவ்வளவு கனமான சத்தம் கொடுக்குமா. இது குட்டிங்கிறதுனால நீங்க சேஃபா இருக்கலாம், அதிகபட்சம் மயங்கி விழுகலாம், அவ்வளவுதான். எதுக்கு சேஃப்டிக்கு காதுல இந்த அடைப்பான் மாதிரி ஏதாவது வந்துட்டு அடைச்சிக்கங்கன்னு சொல்ல ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்ன போட்டு அடைச்சிக்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தை மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது அந்த வேரெல்லாம். எல்லாரும் உருங்கன்னு சொல்ல எல்லாரும் உருவி பார்க்குறாங்க. எப்படி ஒரு தொட்டில இருந்து இன்னொரு தொட்டிக்கு மாத்தி மண்ணு போட்டு வைக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம பயந்த பயல இருக்கனால அந்த பயபுள்ள பயத்திலேயே மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் இன்னொரு கூத்து நடந்து போச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நண்பர் ரானோட மாயக்கோலை பார்க்கலாம். அது உடஞ்சு போயிருக்கும். அந்த காரு மரத்துல வந்து விழுந்ததுல அப்பயே உடஞ்சு போயிடுச்சு. அதை அரைகுறையா டேப்பு போட்டு ஒட்டி வச்சிருக்கிறான். ஒரு நல்ல மந்திரக்கோல் வாங்குறது கூட இவன்ட்ட காசு இல்ல. இங்க ஒரு புது பையன் வந்திருக்கிறான். எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் பையன், ஒரு பொடியன். திடீர்னு டெலிவரி வருது நம்ம நண்பர் ரானுக்கு. அது எப்பவுமே கரெக்டா டெலிவரி பண்ணாது, எங்கேயாவது போய் பொத்துன்னு விழுகும். எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க, செம்பட்டையை உட்பட, சின்ன செம்பட்டையை உட்பட. ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஐயோ அம்மா தான் போட்டுக்கிறாங்க, திட்ட போறாங்க அப்படின்னு சொல்ல அந்த லெட்டர் தானா பேச ஆரம்பிக்கும். ஏண்டா யாரை கேட்டுற அந்த பறக்கிற காரை எடுத்துட்டு போனேன், அந்த காரை வேற போட்டோ எடுத்து தலைப்புச் செய்தியில போட்டாங்க போல இந்த மாயாஜால உலகத்துல. மனுஷங்க 7 பேர் பார்த்துட்டாங்க, இதனால இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாப்ல. இந்த காரை ஒன்ட்ட கொடுத்ததுக்காக உங்க அப்பாவுக்கு வேலையே போயிருச்சுடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு செம திட்டு. அப்புறம் நண்பர் ரானோட தங்கச்சி இருக்கால, செல்லம் முத தடவை வந்திருக்க, நல்லா படிக்கணும் என்ன அப்படின்னா அந்த பக்கம் பாசமா பேசிட்டு, இன்னொரு தடவை தப்பு பண்ண உன்னை படிக்கவே வைக்க மாட்டேன்னு திட்டி அப்புறம் புசுரி எல்லாம் கிழிஞ்சு போய் கிடந்துரும். மெசேஜ் முடிஞ்சதும் கிழிஞ்சு போயிடுச்சது. எல்லா பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம சிரிப்பலகை இங்கதான் வாத்தியாரா வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாப்லையா. இதுக்கு முன்னாடி இருளோடு போராடி இந்த பசங்களை காப்பாத்துற பொறுப்புல யார் இருந்தா, நம்ம தலப்பாக இருந்தால போன பாட்டுல, அதுவும் பின்னாடியே ஒட்டுண்ணி மாதிரி டம்பிள்டோரை வச்சிருந்தானே, டம்பிள்டோரங்கிற வால்ட்மார்ட்டை வச்சிருந்தான்ல, அவன் கருகி செத்து போனான். அதுக்கு பிறகு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்கிறவர் தான் நம்ம சிரிப்பலகர். பெருமை பேசி எனக்கு பெருமை பிடிக்காது, புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்னு சொல்லி இழிச்சு காட்டுவார். அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அதுக்கு மயங்குங்க. அங்க இருக்கிற ஒரு கூண்டுல துணியை விளக்கி காமிச்சா உள்ள நிறைய ஃபேரிஸ், சேட்டை பிடிச்ச ஃபேரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததும் ஏதோ காமெடி மாதிரி நம்ம பசங்க சிரிச்சிட்டு இருக்க, என்னடா இது காமெடி நினைக்கிறீங்களா, இது எவ்வளவு டெரர்னு காட்டட்டுமான்னு சொல்லி கூண்டை திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டதும் வெளியில வந்து கண்ணா பின்னான அலையுதுக. நம்ம பயந்தவனை பிடிச்சி தூக்கி மேலேயே தொங்க விட்டுருதுக. மேல இருந்த டிராகனோட எலும்பு கூட மொத்தமா கீழே தள்ளி விட்டு நாஸ்தி பண்ணுதுக. இவரோட போட்டோ வேற எடுத்து உடைக்க பாக்குதுக. சமாளிக்க முடியாம சிரிப்பலகம் கொஞ்சம் பயந்த சுவாவம் போல, யாராவது இருந்தா எல்லாத்தையும் அடைச்சு வைங்க, நான் கிளம்புறேன்னு கரவை சாத்திட்டு போயிட்டார். ஹெர்மானி தான் பசங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்துட்டு பதறிக்கிட்டு இருக்கிற பசங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு மேஜிக்கை போடுறாங்க. இந்த ஃபேரிஸ் எல்லாம் படு வேகமா பறக்கக்கூடியது, படு சேட்டை பண்ணக்கூடியது. அத என்ன பண்றான்னு பாருங்க, ஸ்லோ மோஷன் மோடுக்கு மந்திரத்துல மாத்தி விட்டுறா. ஸோ எல்லாமே ஸ்லோ மோஷனில் இருக்குது. இனி ஈஸியாக அதுகளை பிடிச்சி அடைக்கிறது வைக்கிறதெல்லாம். ஸோ இந்த பஞ்சாயத்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பசங்க ட்ரைனிங்க்கு போகலாமேன்னு போனால் அதுக்கு முன்னாடியே மைதானத்தை வேற ஒருத்தவங்க புக் பண்ண டாப்ல தெரியுது. அந்த கிரீன் டீம் வருது, அந்த 4வது குழு வருது, சிலித்தரின் குழுவா அவங்க வராங்க. பர்மிஷன் லெட்டர் வேற வச்சிருக்காங்க. என்ன பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க டீம்ல புதுசா ஒரு சீக்கர் சேர்ந்திருக்கிறதுனால அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மைதானம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறதுன்னு இருக்கு. யாரா புதுசா சீக்கிரம் வந்து சேர்ந்திருக்கிறான், அதுவும் இந்த கிரீன் டீம்லன்னு பார்த்தா அந்த 4வது குழுவோட இந்த ஸ்போர்ட்ஸ் டீம்லன்னு பார்த்தா நம்ம சின்ன சம்பட்டையன் தான் வந்திருக்கிறான். சும்மாவே திமிரா ஆடுவான், இதுல இன்னும் திமிரா ஆடுறான். அப்பா அசிங்கப்படுத்தினாப்ல இப்போ பொருளாதாரத்துல கீழே இருக்கிற ஏழைன்னு சொல்லி நண்பர் ராணையும் கீழ் ஜாதி 2 மனுஷங்களுக்கு பிறந்தவனி அப்படின்னு ஹெர்மானியையும் திட்டிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஓவரா பேசுறடா, நீ நத்தைய முழுங்குடா அப்படின்னு சபிச்சிருவாரு கோவத்துல நம்ம நண்பர் ராணு. ஆனா அவங்கிட்ட இருக்கிற அந்த மந்திரக்கோளு உடஞ்சிருந்ததுனால அவன் கொடுத்த சாவ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இவன் அந்த நத்தை எல்லாத்தையும் முழுங்கிட்டான். சாப்டாப்ல ஆயிப்போச்சு. உள்ள கொமட்டிக்கிட்டு வருது, வெளியில இருந்து வாந்தி வான்னு வாந்தி எடுக்கிறான் உள்ள இருந்து. உடனே அவன் அங்க இருந்து காப்பாத்துற கூட்டிட்டு வராங்க. யாருக்கிட்ட? நம்ம மனித அரக்கன் ஹேக்கரிட் கிட்ட.
கிட்ட. நம்ம பசங்களுக்கு அன்பான தாடி மாமா அவர் ஒரு பெரிய அண்டாவை கையில கொடுத்துட்டு, இதுக்கு ஒரே வழி, வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா நத்தையும் வெளியில வர வரைக்கும் நீ வாந்தி எடுத்துட்டு இருக்க வேண்டியதான். ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டேன்னா அப்புறம் சரியா போயிடும் சொல்லிட்டு வாந்தி எடுக்க பாத்திரத்தை கையில கொடுக்குறார். கீழ்ஜாதின்னு அவன் திட்டுறானே, கீழ்ஜாதினா என்ன அர்த்தம்னு ஹாரி பாட்டர் விசாரிப்பாப்ல. என்னத்தான் அவன் திட்டுறான், மேஜிக்கே தெரியாத பெத்தவங்களுக்கு பிறந்திருக்கிற பசங்களை தான் அவன் இந்த மாதிரி அரரத்தம், அசிங்க ரத்தம், கீழ் ஜாதி இப்படி பல பேர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. ஆனா இங்க இருக்கிற மாணவர்களையே மந்திரத்துல நம்பர் 1 ஸ்டூடெண்ட் சொல்றதா இருந்தா அது நம்ம ஹெர்மானியை தான் சொல்லணும்னு புகழ்ந்ததும் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் ராத்திரி ஹாரி பாட்டரை சிரிப்பலகம் கூப்பிட்டுருப்பான். அவன் ரொம்ப பிரபலம், நிறைய பேர் லெட்டர் போடுவாங்க போல ரசிகர்கள். அந்த ரசிகர்களுக்கெல்லாம் பதில் கடிதம் போடுறதுக்காக உதவிக்கு கூப்பிட்டுருக்காப்ல. எல்லா உதவியும் பண்ணிட்டு லெட்டர் எல்லாம் போட்ட பிறகு ரிப்ளை எல்லாம் பண்ண பிறகு அவன் கிளம்புறாங்க இருந்து. அப்படி கிளம்பும் போது அவனுக்கு விசித்திரமா சில சத்தம் கேட்குது. ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறது, ஒரு கொலவல போகிறது அப்படிங்கிறாப்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த சத்தம் கேட்குது, எனக்கு ஒன்றும் புரியலன்னு புலம்பிட்டு இருக்கிறான் நண்பர்கள்கிட்ட. அப்புறம் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி போவான். அந்த பக்கம் போய் பார்த்தா நம்ம கேர்டேக்கரோட பூனை அது செத்து போனாப்ல கிடக்குது. பூனையோட ரத்தத்துல வச்சு ரகசிய அறை திறக்கப்பட்டு விட்டது, இனி தாக்குதல்கள் தொடரும் அப்படிங்கிறாப்ல எழுதியிருக்குது. வாரிசுக்கு எதிரானவர்கள் தாக்கப்படுவார்னு எழுதியிருக்கு. எல்லாரும் என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கேர்டேக்கர் வந்து பாக்குறார். கேர்டேக்கர் ஆசையா வளர்த்த பூனை, இதை இப்படி பண்ணிட்டியே, ரத்தத்தை வச்சு இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறியே, நீனால நல்லா இருப்பியான்னு ஹாரி பாட்டர் அவர் சந்தேகப்படுறார். ஏன்னா போன பாட்டும் சரி இந்த பாட்டும் சரி எங்கேயாவது ராத்திரி தனியா திரிகிறவன் எவன்னு பார்த்தா ஹாரி பாட்டர் தான் பொதுவா. அதனால அந்த சந்தேகம் அவருக்கு உண்டு. நான் இல்லன்னு புலம்பிட்டு இருக்கிறார். பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்க கிட்டயும் நான் இல்லங்கிறாப்ல. நடுவுச்சி மண்டையன் இந்த பசங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் இவங்களை கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டம்பிள்டோர் அதெல்லாம் அவசியம் இல்ல, இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு வக்காலத்தை வாங்குகிறார். எல்லாரையும் போவும் சொல்லிடுறாரு. அப்புறம் கேர்டேக்கருக்கு ஆறுதலும் சொல்றாரு. எப்பா உன் பூனை சாகல, யாரோ இது உரைய வச்சிருக்காங்க, சில மாதிரி உரைய வச்சிருக்காங்க, அப்புறம் தான் கொஞ்சோண்டு ரத்தத்தை எடுத்து எழுதிருக்காங்க. இங்க அந்த வேற வச்சு மந்திரம் போடுற வாத்தியாரமா இருக்குல்ல, அதுகிட்ட நிறைய செடிகள் இருக்கிறது. அந்த வேர் செடி அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதோட சாரை இவங்க சாப்பிட்டாலே குணமாயிடுவாங்க, பூனையும் குணமாயிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, காப்பாத்திடலாம், அது வரைக்கும் காத்திருந்தா போதுன்னு மட்டும் அட்வைஸ் போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இங்க பார்த்தா நம்ம பூனை அம்மா மெக்கானக்கல் உருமாறுற பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பறவைகளை எதை வேணாலும் எடுத்துக்கலாம், விலங்குகளை ஒரு கிளாஸ் மாதிரி மாத்துறதுன்னு செஞ்சு காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ராணை செஞ்சு காட்ட சொல்ல அவங்கிட்ட இருக்கிற மந்திரக்கோள் உடஞ்சிருக்கு, ஒட்டி வச்சிருக்கிற அரகுறையா, அதை வச்சு பண்ணும்போது மந்திரமும் அரகுறையா தான் வேலை செய்யுது வாளோட. தயவு செய்து மந்திரக்கோளை மாத்து, இதை வச்சு ரொம்ப நாள் ஒப்பேத்த முடியாதுன்னு அட்வைஸ் போடுறாங்க. இங்க வச்சு நம்ம ஹெர்மானி ஒரு டவுட் கேட்கிறா. அந்த மாயாஜால அறைய பத்தியும் அதை உருவாக்குனவங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாயாஜால ஸ்கூல் உருவாக்கப்பட்டதா. இந்த ஸ்கூலை ஃபவுண்ட் பண்ணது 4 ஃபவுண்டர்ஸ், 4 பேர் சேர்ந்து இந்த ஸ்கூலை உருவாக்கி இருக்காங்க. அதுல முதல் 3 பேர் ஒற்றுமையா இருக்கிறாங்க. 4வது ஆளு சிலிண்டர் அவர் பேரு, அவர் மட்டும் தனியான ஒரு கிராக் ஆளு. இந்த 4 ஃபவுண்டரோட பேர்ல தான் வருஷம் இங்க 4 குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதுல யாரு குழு ஜெயிக்குதோ அந்த குழுவுக்கு பரிசெல்லாம் கொடுக்கப்படும். இதுல இந்த 4வது ஃபவுண்டர் சிலிண்டரா, அந்த ஆள் மட்டும் இங்க மந்திரவாதிகளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சீட்டு, மனுஷங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணார் போல. அதுக்கு மீதி 3 பேரும் ஒத்து வரல. வேற வழி இல்லாம அவரு இங்க இருந்து நான் ஒதுங்கிறேன்னு ஒதுங்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல ஏதோ ஒரு ரகசிய அறையை உருவாக்குனாராம். அதுக்குள்ள ஒரு ஆபத்தையும் வச்சுட்டு போயிட்டாராம். எப்பெல்லாம் அந்த அறை திறக்கப்படுகிறதோ உள்ள இருந்து அந்த ஆபத்து வெளியில வரும். இப்படி சாதா மனிதர்களுக்கு பிறந்த பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கள அது பழிவாங்கும் அப்படின்னு அந்த பழைய சரித்திர கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த அம்மா. அந்த சிலிண்டருங்கிற அந்த ஆளோட பேர்ல தான் அந்த 4வது குழு இருக்குது. அந்த குழுவுல தான் நம்ம சின்ன சம்பையட்டனுக்கு முன்னாடி பெரிய சம்பட்டை கூட அதே குழுவுல தான் இருந்து இங்க படிச்சுட்டு எல்லாம் வெளியில போயிருக்குது. சோ நம்ம பசங்க கிளாஸ் முடிஞ்சதும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ அந்த ரகசிய அறை திறக்கப்பட்டிருக்கிறது, உள்ள இருந்து ஆபத்து வருது. கீழ்ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய அசுத்தரத்தம்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஹெர்மானி மாதிரியான பசங்களுக்கு ஆபத்து உண்டு. இதையெல்லாம் அந்த 4வது குழுவை ஃபவுண்ட் பண்ண யாரு, அந்த செலுத்துறேனா அந்த ஆளு உருவாக்கின அறைய வச்சுதான் இவ்வளவு பஞ்சாயத்தும். அந்த ஆளோட வம்சத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து இதை ஏன் செய்யக்கூடாது? அப்படி இனவெறியோட இருக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்தா சின்ன சம்பட்டை பெரிய சம்பட்டை அவங்க தான். அவங்க இந்த 4வது குழுல இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்க மேல, சின்ன சம்பட்டை மேல நம்ம பசங்களுக்கு சந்தேகம். அவங்கிட்ட நம்ம விசாரிக்கணும். பிடிச்சி விசாரிச்சு அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அவன் கூடயே 2 அலக்கைங்க தெரியுங்க குண்டா சாப்பாட்டுறாம, அவங்கள மாதிரி உருமாறி லைட்டா பேச்சு கொடுத்து உண்மையை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு ஹெர்மானி விசாரிக்கிறா. பசங்களும் நல்ல ஐடியான்றாங்க. ஆனா அந்த மாதிரி உருமாறுவதற்கு ஒரு மந்திர பானத்தை உருவாக்கணும் போல. அது சம்பந்தமா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. லைப்ரரி பக்கம் போய் அந்த பானம் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கையும் எடுத்து பாக்குறாங்க. அந்த மந்திர பானத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் ஆகுமா. சோ அது வரை காத்திருக்கத்தான் ஆகணும். இங்கே பார்த்தா அன்னைக்கு மேட்ச் நம்ம முதல் குழுவுக்கும் 4வது குழுவான சிலித்தரன் குழுவுக்கும் மேட்ச். அதேதான் அந்த ரெட்டுக்கும் கிரீனுக்கும் நடக்குமே, அதே மாதிரி தான் இந்த தடவை சம்பட்டையன் வேற களத்துல இருக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஆக்ரோஷமா கிரீன் டீம் சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த 4வது குழு சண்டை போட்டுட்டு இருக்குது. சமாளிக்கிறது அம்புட்டு கஷ்டமா இருக்குது. இதுல வேற அந்த பாலு ஏதோ மந்திரம் போட்டாப்ல கண்ணா பின்னான்னு வேலை செய்யுது. இவங்க ஆட்களே ஒருத்தவனோட மந்திர கோலை உடச்சு போடுது. அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கிற தொடப்பத்தையே உடைச்சிருது. ஹாரி பாட்டரை வேற துரத்த ஆரம்பிக்குது. ஹாரி பாட்டரும் இருக்கிற கோபுரங்களை தான் தாண்டி கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்கிறான். எல்லா கோபுரம்
கோபுரத்திலேயே ஓட்ட போட்டு பின்னாடியே விரட்டிக்கிட்டு போகுது. அந்த கேப்ல அந்த கோல்டு பால் வேற நம்ம சின்ன சம்பட்டையன் பக்கத்துல இருக்க அதை விரட்டிக்கிட்டு போக கூடவே சேர்ந்து அவனும் அதை விரட்டிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அந்த பாலை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு அந்த பெரிய பால் வேற மந்திரம் போட்டாப்ல இவங்க பின்னாடி விரட்டி வந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் உடச்சு தள்ளிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. இவங்க கீழே அண்டர் கிரவுண்ட் பக்கம் வந்துட்டாங்க. அங்கேயும் பின்னாடி விரட்டிக்கிட்டே வருது. பின்னாடி வந்தது ஒரு செகண்ட்ல டிராவல் பண்ணி போய் ஜிக்ஜாக்கா வேற அட்டாக் பண்ண பாக்குது. அதையும் மீறி இவங்க தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பக்கத்துல நெருங்கும் போது சின்ன சம்பட்டையன் முட்டி மோதி கீழே விழுந்துடுறான். பெரிய சம்பட்டை மேல உட்காந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கும். அடச்சே, இப்படி விழுந்துட்டானே, மண்ணை கவிட்டானேன்னு அவருக்கு வருத்தம். பையனுக்கு அடிபட்டுச்சான்லாம் பாசமா அப்படியெல்லாம் பார்க்கல இவரு. ஹாரி பாட்டர் தான் ரொம்ப பக்கத்துல நெருங்கி பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். போன பாட்டுல பாத்திருப்பீங்க, தெரியாதனமா வாயில முழுங்கி இருப்பான். இந்த தடவை அதை ஆல்மோஸ்ட் பிடிக்க போகும்போது அந்த பெரிய பால் வந்து ஒரு கையில இடிச்சு கையவே உடைச்சிருச்சு. இருந்தாலும் இன்னொரு கையை வச்சு கஷ்டப்பட்டு அதை பிடிக்க போறேன்னு கீழே எல்லாம் விழுகிறான். பார்த்தா எஸ், பிடிச்சிட்டாங்க, கையில தான் இருக்குது. சோ இன்னைக்கான கேம்ல இவன் தான் ஜெயிச்சிருக்கான், இவன் டீம் தான் ஜெயிச்சிருக்குது. ஆனாலும் அந்த பால் அடங்கல. இவனை கொல்றதுக்காக தொடர்ந்து மேலே கீழே டங்குன்னு மோதிக்கிட்டு இருக்கான். அவன் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். நல்ல வேளை ஹெர்மானி ஓடியாந்து அந்த பாலை தூளாக்கிடுறான். அப்புறம் நம்ம சிரிப்பழகர் வேகமா ஓடியாரார். இதை நான் குணப்படுத்துறேன்னு மந்திரம் போட ஆரம்பிக்கிறார். ஹாரி பாட்டர் நீங்க அறகுறையா போடுவீங்க, வேணான்னு சொன்னாலும் கேட்கல. மந்திரம் போறேன்னு சொல்லி எலும்பு உடஞ்சிருக்கும், அதை சரிப்பட்டுறேன் அப்படின்றதுக்கு பதிலா உள்ள இருந்த எலும்பு எல்லாத்தையுமே காணாம பண்ணி விட்டார். கை ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஷாக். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அந்த ஆள்கிட்ட ஏப்பா கொண்டு போய் கொடுத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்திருக்கணும்ல அப்படின்றாங்க நர்சம்மா. எலும்புகளை மட்டும் வளர்க்கறதுக்குன்னு சில மருந்துகள் இருக்கிறதா, அதை கொடுத்து இதை சரி பண்ணிடலான்னு சொல்றாங்க. அப்புறம் தான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்குது. ஹாரி பாட்டர் ஹாஸ்பிட்டல்ல இப்படி பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற சமயம் மறுபடியும் நம்ம காப்ளின் ஒண்ணு அது வந்துருச்சு. முதலாளின்னு வந்து நிக்குது. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இங்க வந்துட்டீங்க, பாத்தீங்க இங்க எவ்வளவு கூத்து நடக்குதுன்னு பேசுது. ஏய், நீ தானே ட்ரெயின்ல இருந்து நாங்க அந்த சோர் வழியா ட்ரெயினை பிடிக்க வரும்போது தடுத்தது, அந்த போர்ட்டல தடுத்தது நீ தானேன்னு கேட்க ஆமானது ஒத்துக்குது. ஏன்னா உங்களை வரவிடாம தடுக்கிறது என் நோக்கம், அதை செய்ய முயற்சி பண்ண அதுல தோல்வி அடைந்து விட்டேன்னு அழுதுட்டு இருக்குது. நம்ம பையன் கொஞ்சம் கோமா இருக்கு. அதனால இது வேற ரொம்ப ஒரு அழுக்கு துணியவே போட்டுக்கிட்டு தெரியும், கொஞ்சம் நல்ல துணியை போட மாட்டேயான்னு கேட்க இதுதான் அடிமைகளின் அடையாளம். எப்போ முதலாளி ஒரு நல்ல துணியை எடுத்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து வச்சுக்கோன்னு கொடுக்குறாங்களோ அப்பதான் எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நம்ம பையனை பக்கத்துல வர சொல்லி இனி இந்த ஸ்கூல்ல நிறைய கொடூரமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது, நிறைய தாக்குதல்கள் நடத்த இருக்கிறது, நீங்க இருக்க கூடாது, நீ இருந்தேன்னா மறுபடியும் வரலாறு திரும்பும்னு சொல்லிடும். மறுபடியுமா? அப்போ ஏற்கனவே அந்த ரகசிய அறை திறந்ததா அப்படின்னு கேட்க ஐயே நான் சொல்லிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன்னு தன்னை இடிச்சுக்கிட்டு இருக்கோம். பிடிங்கி வச்சிடறான் நம்ம பையன். எப்ப இது நடந்தது, இதுக்கு முன்னாடி இது எப்ப நடந்தது அப்படின்னு சட்டையை பிடிச்சு கேட்டா அதை என்னால சொல்ல முடியாது, உங்க பாதுகாப்பு தான் முக்கியம் முதலாளின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. ஏதோ சத்தம் கேட்க நம்மளால சும்மா தூங்கிட்டு இருக்கு அவளும் நடிக்கிறான். பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் பொடி இருக்கிறான்ல, அவன் 2 சாதா மனிதர்களுக்கு பிறந்தவன் தான். அவனை யாரோ அட்டாக் பண்ணி கல்லாக்கி வச்சுட்டாங்க. அவன் தன்னை அட்டாக் பண்ணவங்கள போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிருக்கான். சோ கேமரால ஏதாவது இருக்குமான்னு டம்பிள்டோர் அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா உள்ள ஃபுல்லா புகஞ்சு கிடக்குது. இனிமே இந்த ஸ்கூலு பசங்களுக்கு பாதுகாப்பானதாக எனக்கு தெரியல, பசங்க எல்லாருக்கும் உண்மையை சொல்லி ஆகணும்னு எடுத்து சொல்றாரு. இங்க ஒரு பாத்ரூம்ல வச்சு மந்திரபானத்தை தயாரிக்கிற வேலையில ஹெர்மானி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு ஓப்பனா வச்சு ஏன் செஞ்சிட்டு இருக்கிற, யாராவது வந்து பாத்துட்டான்னு கேட்கும்போது அங்க ஒரு கன்னி பொண்ணு ஆவி சுத்தி தெரியும். அது இவளுக்கு ஹெல்ப் பண்ணது போல, யாராவது வந்தா சொல்லிடும் போல. இவ யாருன்னு பேர் தெரியாம கேட்டு விட்டான் போல. என்ன போய் யாருன்னு கேட்டான் பாத்தியா, என்னால தாங்கிக்க முடியலன்னு போய் பதறிக்கிட்டு இருக்குது. கக்கூஸ்குள்ள எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கன்னி ஆவி. அடுத்து இருள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற வித்தையை சொல்லி கொடுக்க சொல்லி டம்பிள்டோர் சொல்லியிருக்கிறாரா. அதற்கான வாத்தியார் யாரு, நம்ம சிரிப்பழகன். அவன் கெத்து காமிச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் கொடுக்க போறேன், அதுக்கு எனக்கு அசிஸ்டண்டா நம்ம நடுவுச்சியன் வராரு அப்படின்னு வரவேற்கிறார். அவரும் வந்தாச்சு. 2 பேரும் எப்படி சண்டை போடணும்னு சொல்லிட்டு போறாங்களாம். சூப்பரா அட்டாக் பண்ணி காட்டுறாரு அவரு. திரும்ப பதிலுக்கு நான் அட்டாக் பண்ணட்டுமான்னு சிரிப்பழகன் வரும்போது இதுக்கு பதிலா நம்ம மாணவர்களை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம், உன் சார்பா யாரை இறக்குறேன்னு கேட்டா ஹாரி பாட்டர். இந்த பக்கம் ஏன் குழுவின் சார்பா நான் சின்ன சம்பட்டையை இறக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன சம்பட்டையை இறக்கி விடுறாப்ல. 2 பேரும் நிக்கிறாங்க. தற்காப்புக்கான மந்திரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது விதி, அது சொல்லியாச்சு. 1 2 3ன்னு சொன்னதும் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு 1 2ன்னு சொன்னதுமே அந்த பைபிள்ல அட்டாக் பண்றான் ஹாரி பாட்டர். பதிலுக்கு நம்மால அடிச்சு தூக்கி வீசி எறிகிறார். இப்படி 2 பேரும் மாத்தி அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் பாம்பை உருவாக்கி போட்டுறான். பாம்பு ஹாரி பாட்டர் பக்கம் ஒண்ணு செய்யாம பக்கத்துல இருந்த ஒரு பையனை கொத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ பாம்பு பாஷை பேசுறான் நம்ம ஹாரி பாட்டர். அவன் என்ன பேசுறாங்கிறது நமக்கு தெரியல, பாம்புக்கு ஆனா புரியுது. இவன் பாம்பு பாஷை பேசுறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு பயம், என்னமோ பண்றான்ட்டு. பக்கத்துல இருக்கிறவன் கொத்த போகுது, இவன் ஏதோ பேசிட்டு இருக்கிறான் பாம்பு பாஷையில, என்ன ஆயிர போதுன்னு பயந்துகிட்டு நம்ம நடுவுச்சியன் அந்த பாம்பை பஸ்மமாக்கிறார். ஆனா கொத்த வந்த அவன் என்ன ஏன் அந்த பாம்பை விட்டு கொத்த வைக்க பார்த்த, நான் என்ன பண்ணேங்கிறாப்ல கேட்கறான். எல்லாம் இவனை சந்தேகப்படுறாப்ல பாக்குறதும் இவன் பயந்து ஓடியாந்துறான். பின்னாடியே நண்பர்கள் ஓடியாந்து என்னடா நடக்குதுங்க, பாம்பு பாஷை எப்படா நீ பேசுறேன்னு கேட்கும்போது நான் மனுஷ பாஷை தானே பேசினேன் அப்படின்றான் இவன். இல்ல நீ பேசினது பாம்பு பாஷை, அந்த பாம்புக்கு அது புரிஞ்சது, என்னடா சொன்னேன்னு கேட்டா அங்க ஒரு ஆளை கொத்த போச்சுல்ல, அவனை கொத்த வேண்டாம் அப்படின்னு பாம்பு பாஷையில சொல்லியிருக்கிறான் போல. ஆனா அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க.
இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, இப்போ இங்க நிறைய பேரை கல்லாக்குறாங்க இல்ல, இதுக்கெல்லாம் ஆணிவேர் யாரு? அந்த 4வது ஃபவுண்டர் சிலித்தரினா அந்த ஆளு. அவருக்கு பாம்பு பாஷை தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவரோட வம்சாவளியில இந்த கொள்ளு பேரன் கள்ள பேரங்கிறாப்ல நீ ஏதாவது ஒரு பேரனா இருந்தா அப்படின்னு இப்ப எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை சந்தேகப்பட்டு பாப்பாங்கன்னு சொல்றது எக்ஸ்ட்ரா அடியா இது இருக்குது. எதிர்பார்த்தாப்லயே எல்லாரும் இவனை ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க. நம்ம நண்பர் ரானோட தங்கச்சி கூட ஒரு மாதிரியா தான் பாக்குறா. மறுபடியும் இவனுக்கு ஏதோ தாக்குதல் நடத்த போது நேரம் வந்துருச்சுன்னு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவனும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி போவான். போய் பார்த்தா அங்க 2 மனிதர்களுக்கு பிறந்த ஒரு ஸ்டூடெண்ட் சிலையா கிடக்குறான். ஐயோ நாடி துடிப்பு இருக்கான்னு இவன் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா கேர்டேக்கர் வந்து பாத்துறாரு. வசமா சாட்சியோட நீ மாட்டிருக்கிற, இப்ப போய் பெரிய ஆட்களை கூட்டு வரேன்னு கூட்டு வர. புனையம்மா வருது. ப்ரொஃபசர் நான் பண்ணலன்னும் போது என்கிட்ட எதுவும் பேசாத, டம்பிள்டோர்ட்ட பேசிக்கோன்னு சொல்லி டம்பிள்டோட அறைக்கு கொண்டு வந்து உள்ள போங்கிறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு சொல்லணும். அந்த பாஸ்வேர்டு மந்திரத்தை போட்டதும் அப்படியே லிஃப்ட் மாதிரி மேல ஏறும். அதுல இவன் ஏறி போறான். உள்ள போய் பார்த்தா ரொம்ப சூப்பரா வச்சிருக்காரு அவரோட ரூம். அங்க ரொம்ப வயசான ஒரு ஃபீனிக்ஸ் பறவை இருக்குது. ரொம்ப வயசாகி நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாப்ல இருக்குது. சாகரதர் வேலை இருக்குது போல. நம்மால அதை ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு கருகி சாம்பலா போய் விழுந்துருது. கரெக்டா அப்ப நம்ம டம்பிள்டோர் வருவாப்ல. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல ப்ரொஃபசர் அப்படின்னு வருத்தப்படுவான். நீ எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபீனிக்ஸ் பறவை சாகிறதா இருந்தா இப்படி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு தான் சாகுமா. ஆனா அப்படி சாம்பலாய் விழும்போது அந்த சாம்பலுக்கு மத்தியில இருந்து மறுபடியும் உயிர் தெழும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா உள்ள ஒரு குஞ்சு ஃபீனிக்ஸ் பறவை இருக்குது. அதை பார்த்து இவனுக்கு சந்தோஷம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஆபத்துகளுக்கு நான் காரணம் இல்லை, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது அது எனக்கு தெரியும், நான் உன்னை கூட்டு விட்டது, என்கிட்ட நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இவனுக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது இல்ல, அதை பத்தி இவன் சொல்ல வருவான்னு பார்த்தா இல்ல ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டான். சரி போன்னு விட்டுறாரு. இவனும் கிளம்பி வந்துடுறான். அங்க இப்போ மந்திரபானம் தயாராயிடுச்சான். உருமாறுவதற்கான மந்திரபானம் 2 கேக்ல மயக்க மருந்து கலந்து கொண்டு வந்திருக்கிறா. இத நம்ம சின்ன சம்பட்டியோட நண்பர்கள் இருக்காங்க இல்ல, அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட வைக்கணும், அவங்கள மயக்கமடைய வைக்கணும். அப்புறம் அவங்களோட முடி வேணுமா. இவளும் யாரோ ஒருத்தி மாதிரி உருமாற போறாளா. அவளோட முடி அவளோட அலமாரியில் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு சொல்றா. இப்ப இதை சாப்பிட வைக்கிறதுக்கு மேஜிக் பண்ணி அப்படியே அந்தரத்துல அந்த 2 பசங்க வரும்போது தொங்கிட்டு இருக்கும். அரை பார்த்ததும் லபக்கு லபக்குன்னு சாப்பிடுறாங்க. அடுத்த நொடி மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க யூனிஃபார்ம் எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க முடியையும் எடுத்துட்டு வந்து இங்க நிக்கிறாங்க. இவ ஆல்ரெடி அலமாரில இருந்து ஒரு முடி எடுத்து வந்திருக்கா, ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி மாறணும்ட்டு. அந்த மந்திரபானத்துக்குள்ள அந்த முடியை போட்டு குடிக்கணும். குடிச்சதும் 2 பேரும் கொமட்டிக்கிட்டு வருதுன்னு பாத்ரூம் பக்கம் ஓடிடுறாங்க. நண்பனும் ஹெர்மானியும். ஹீரோ ஹாரி பாட்டர் மட்டும் வெளியில இருப்பாப்ல. கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும்போது கை புக்கு புக்குன்னு வீங்கும், முகத்துல அங்கங்க புசு புசுன்னு வீங்கும். பார்த்தா அந்த முடிக்கு சொந்தக்கார மாதிரியே உருமாறி நிக்கிறான். நம்ம நண்பர் ராணு கூட உருமாறி வந்துட்டான். ஹெர்மானி நான் வெளியில வரல, நீங்க போயிட்டு வாங்க, 1 மணி நேரம் தான் இந்த மந்திரம் நிக்குமா, அதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறா. உள்ள இருந்துகிட்டு இவங்களும் ஜெரினி இந்த பக்கத்துல வராங்க. சின்ன செம்பட்டைய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. சின்ன செம்பட்டை கிட்ட இப்ப நடக்கிறதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னு லைட்டா விசாரிக்கிறாங்க. அதான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு. ஆனா இதுக்கு முன்னாடியே ரகசிய அறை திறந்துருச்சுன்னு எங்க அப்பா ஒரு காலத்துல சொல்லியிருக்கிறார். 50 வருஷத்துக்கு முன்னாடி ரகசிய அறை திறந்ததா. அப்பயும் இதே மாதிரி நிறைய பேரு கல்லானாங்களா. அதை பத்தி இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா 1 மணி நேரம் டைம் முடிஞ்சதும் லைட்டா மூஞ்சியெல்லாம் மாற ஆரம்பிக்கும். அந்த நெத்தியில வந்து எண்ணுங்கிற அந்த சிம்பிள் விழ ஆரம்பிக்கும் ஹாரி பாட்டரோட நெத்தியில. இவனுக்கு முடியின் கலர் மாற ஆரம்பிக்க உடனே அங்க வந்து ஓடிடுறாங்க. பாத்ரூம் பக்கம் வந்தா இன்னும் ஹேர்மானி உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கா. அட வாமான்னு கதவை திறந்து பார்த்தா பூனை மாதிரி மாறி இருக்கிறா. ஒரு பொண்ணோட முடிக்கு பதிலாக பூனை முடியை பயன்படுத்தினதுனால இப்படி மாறி இருக்கா போல. பட் 1 hour தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மோடுக்கு வந்துருவா. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரகசிய அறை ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மேட்டர் நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நீர் நிறைய தண்ணியா கிடக்குது. பாத்ரூம்ல யாரோ தண்ணியை திறந்து விட்டாங்க போல. அந்த கன்னி பேய் தான் இந்த சேட்டையை பண்ணணும்னு இந்த பக்கத்துல வந்து பார்த்தா கன்னி பேய் தான் இந்த சேட்டையை பண்ணிருக்கு. எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்டா அப்செட் ஆயிடுச்சேங்கிறது. எதுக்கு அப்செட் ஆனு கேட்டா யாரோ தலையில ஒரு புக்கை தூக்கி போட்டாங்களா. நீ தான் ஆவி ஆயிட்டியே, உனக்கு வழி தெரியாதுன்னு கேட்டாலும் மரியாதை வேணும்ல அப்படின்னு சொல்லி அழுகுது. எங்கடா இருக்க அந்த புத்தகம்னு பார்த்தா ஒரு டைரி மாதிரி ஒன்று கிடக்கு. அதை தான் யாரோ விட்டு எறிஞ்சிருக்காங்க. மனுஷனோ எதுவோ இல்ல யதார்த்தமா வந்து விழுந்ததோ யாருக்கும் தெரியாது. அந்த டைரியை நம்ம ஹாரி பாட்டர் எடுத்து வச்சிருக்கான். டாம்னு அதுல ஏதோ எழுதி இருக்குது. ஆனா உள்ள எல்லாமே ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்குது. எதுவும் எழுதுனாப்ல தெரியல. சரி அந்த எம்டி பேப்பர்ல ஏதாவது எழுதலாமேன்னு மை எடுத்துட்டு போகும்போது அந்த மையை பட்டு பேப்பர் அப்படியே அதை உறிஞ்சிக்குது. என்ன எழுத வந்தானோ அது உள்ள காணோம். மாதிரி அது அந்த காலத்திலேயே என் பேரு ஹாரி பாட்டர்னு சொன்னதும் அந்த டைரி என் பேரு டாம்னு அதுவே எழுதி காட்டுது. ரகசிய அறையை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது, ஆனா காட்ட முடியும்னு சொல்லுது. என்னையா பண்ணுதுன்னு பார்த்தா அந்த டைரிக்குள்ளேயே அவனை இழுத்துட்டு வருது. டைரி ஃபுல்லா மெமரிஸ் தானே, ஃபுல் ஆஃப் மெமரிஸ். 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே டாமோட மெமரிக்குள்ள நம்ம ஆளு போறான். சோ மெமரியில வெறுக்கிறத யாரும் பார்க்க முடியாது, இவன் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியும். டாம் ஒரு மாதிரி சோகமா இருப்பாரு. மேல இருந்து நம்ம டம்பிள்டோர் கூப்பிடுவாரு. அப்ப இளமையோட இருப்பாப்ல டம்பிள்டோர். நிறைய பேர் கல்லா எழுந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்டா டாம் ஏதோ சொல்ல வருவான். பட் தங்கிட்டு நம்ம ஹாரி பாட்டர் மாதிரியே இல்ல ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி போன அவர் விட்டுருப்பார். அப்புறம் இவன் யாரை போய் பார்க்கறான்னா நம்ம ஹாக்ரிட் தாடி மாமா அவரை தான் பார்க்கறான். அவர் தான் ரகசிய அறையை திறந்ததான். அந்த ரகசிய அறையில இருந்து ஏதோ ஒரு விசித்திர சந்து வெளியில வந்து அதனாலதான் நிறைய பேர் கல்லானாங்களாம். இதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம ஆளு கவனிச்சிருப்பான். அடுத்து என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள அந்த
டாம் இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது, பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த ஆபத்தை அழிக்க போறேன்னு ஏதோ ஒரு மேஜிக்க போடுவார். அதே சமயம் இவனும் டைரியை விட்டு வெளியில வந்து விழுகிறான். இப்படி மேட்டரை சொன்னதும் நம்ம தாடி மாமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணலைங்கிறாங்க மித்த ஆட்கள். பேசிட்டு இருக்கும்போதே தாடி மாமா பின்னாடி வந்து நிக்கிறார். கையில ஏதோ பூச்சி மருந்து மாதிரி வச்சிருக்காரு. என்னதுன்னு கேட்டா பூச்சி மருந்து. நிறைய பேர் கல்லாயிட்டு இருக்காங்கல்ல, அந்த வேர் செடி சீக்கிரம் வளரணும், அதுக்காக பூச்சி மருந்து அடிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாப்ல. என்ன இந்த மேட்டரை பத்தி எல்லாம் அவர்கிட்ட எதுவும் இங்க கேட்டுக்கல. ஆனா ஒருத்த ஓடியாந்து சீக்கிரம் வான்னு ஹாரி பாட்டரை கூப்பிடுறான். ஹாரி பாட்டரும் என்னன்னா அவனோட ரூம்ல வந்து பார்த்தா ரூம்ல இருந்த எல்லாத்தையும் யாரோ கலைச்சு போட்டுருக்காங்க. இவங்கிட்ட இருந்த அந்த டைரியை கூட யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. பெருத்த ஏமாற்றம். அடுத்து போட்டி. அந்த 4 குழுவுல வேற ஒரு குழுவோட நம்ம பசங்க இப்போ மேட்சுக்கு வரணும். திடீர்னு பார்த்தா மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுங்கிறாங்க பூனையம்மா மெக்கோனக்கல். எல்லாரும் போங்க கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பசங்க 2 பேரும் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அட நம்ம ஹெர்மானியே சிலையாகி கிடக்குறா. ஏதோ ஒன்னு தாக்கி சிலையாக்கி வச்சிருக்குது. பசங்க அரண்டானுங்க, வருத்தப்படுறானுங்க. அப்புறம் பூனையம்மா வந்து இனிமே எல்லா பேரும் ஹாஸ்டலை விட்டு வெளியில வந்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு தான் வரணும், மறுபடியும் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துடணும். ஹாஸ்டல் ரூம் விட்டு வெளியில வரும்போது கிளாஸுக்கு வரும்போது கூட ஒரு வாத்தியாரு பாதுகாப்புக்கு வருவார் அப்படின்னு இத புது சட்டமாவே போட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் விட தெரியணும்னா நாம நம்ம தாடி மாமாட்ட போய் பேசி ஆகணும்னு பசங்க முடிவு பண்ணி தாடி மாமாவை பார்க்க வருவாங்க. அதே சமயம் அவர் கதவை தட்டுறதை பார்த்துட்டு கையில அம்போட கதவை திறக்கிறார். என்னதுன்னு கேட்கும்போது சும்மா சேஃப்டிக்கு வாங்க உள்ளன்னு கூப்பிடுறாரு. அந்த மந்திர போர்வையை போத்திட்டு வந்திருக்காங்க, அதனால யாரு கண்ணிலையும் படல. இவங்க டவுட் என்ன, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் திறந்தீங்கிற கேள்வி, இப்ப நடக்கிறத பத்தி எல்லாம் விளக்கம். இதை கேட்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் யாரோ கதவை தட்டுற சத்தம். போர்வையை பொத்திக்கணும்னு சொன்னதும் மந்திர போர்வையை எடுத்து அவங்க பொத்திக்கிட்டாங்க. பார்த்தா டம்பிள்டோர் வந்திருக்காரு. மாயாஜால அமைச்சரவையின் அமைச்சர் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்காங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் யாரு காரணம், நம்ம தாடி மாமா. அதே மாதிரி இப்போ ஆபத்துகள் நடக்கிறதுனால அதுக்கு காரணம் தாடி மாமா தான் நினைச்சுக்கிட்டு அமைச்சரவை அமைச்சர் வந்திருக்கிறார். இல்லங்கிறாரு டம்பிள்டோர். முழு நம்பிக்கை மேல இருக்குங்கிறாரு. ஆனாலும் அமைச்சரவை ஆட்கள் கேட்கல. இல்ல உன்கிட்ட விசாரணை பண்ணணும் வான்னு கூப்பிட்டு போக பாக்குறாங்க. பின்னாடியே பார்த்தா அமைச்சரவையோட கவர்னர்னு ஒருத்தர் வரார். யாரு, நம்ம பெரிய சம்பட்டை. மொத்தம் 14 கவர்னர்ஸ் இருக்கிறாங்களா. எல்லா பேரும் ஒரு மனதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா. என்ன முடிவு, இனிமே இந்த ஸ்கூலை நடத்துற திறமை மாணவர்களோட பாதுகாப்புக்கு உத்தரவாதத்தை டம்பிள்டோரால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டம்பிள்டோரை பதவியில இருந்து தூக்கிட்டாங்களாம். இந்த அப்டேட்டை வந்து கொடுக்குறார். எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குது. அப்புறம் தாடி மாமா வேற விசாரணைக்காக கூட்டு போறாங்க. அப்படி போகும்போது இங்க இருக்கிற சிலந்தியை ஃபாலோ பண்ணா விடை கிடைக்கும்னு 19 பேசுவார். அப்புறம் தான் வளர்க்குற நாய்க்கு சோறு வச்சிருங்கன்னு வேற 19 பேசுவார். கொடுக்குற மெசேஜ் எல்லாம் யாருக்கு, நம்ம பசங்களுக்கு. அமைச்சருக்கு ஒன்றும் புரியாம போறாரு, என்ன பைத்தியமாயிட்டேன் நான். ஆனா நம்ம பசங்க அங்க இருந்து வெளியில போயிட்டு இருக்கிற அந்த சிலந்திகளை அப்படியே ஃபாலோ பண்ணி போறாங்க. அது காட்டுக்குள்ள போகுது. அந்த காட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வராங்க. ஒரு குகைக்குள்ள அத்தனை சிலந்திகளும் போகுது. வா நம்ம குகைக்குள்ள போலான்னு பயந்துகிட்டு இருக்கிற நண்பனையும் கூட்டிக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி இவங்களும் போறாங்க. அந்த நாயும் போகுது. இங்க பார்த்தா ஏதோ பெரிய சைஸ்ல ஒரு சிலந்தி இருக்குது போல, ஒரு ஸ்பைடர். அதோட காலை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. யாரதுன்னு ஒரு கனத்த குரல். தாடி மாமா டியான்னு ஒரு குரல். தாடி மாமாவோட நண்பர்கள் அப்படின்னு நம்ம ஹாரி பாட்டர் சொல்றான். என்ன உள்ள இருந்து வருதுன்னு பார்த்தா ராட்சச சைஸ்ல ஒரு பெரிய சிலந்தி ஒண்ணு வருது. ஆனா தாடி மாமாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால பசங்க பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பேரண்ணன்லாம் கேக்குது. நம்ம பையன் ஹாரி பாட்டர்னு அறிமுகப்படுத்திக்கிறான். இது வரைக்கும் மனிதர்களை தாடி மாமா அனுப்புறதே இல்லையான்னு கேட்க இப்ப அவசரம் எங்களை அமைச்சிருக்கிறாப்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரகசிய அறையை திறந்தது தாடி மாமா தானு கேட்டா இல்ல, தாடி மாமா இது வரைக்கும் ரகசிய அறையை திறந்ததே இல்லைங்குது அந்த சிலந்தி. அப்ப அந்த ரகசிய அறையில இருந்து தான் நீங்க வெளியில வரலையா, நீங்க தானே அந்த ரகசிய அறையில இருந்து ஆபத்துன்னு கேட்டா இல்ல, ரகசிய அறையில இருந்து வந்த ஆபத்து நான் இல்ல, என்ன யாரோ ஒரு வழிபோக்கன் கிஃப்டா தாடி மாமாவுக்கு கொடுத்தாப்லையா. அப்புறம் தாடி மாமா என்ன ரகசியமா வளர்த்தாரு. ஆனா அந்த ரகசிய அறைக்குள்ள இருக்கிற ஆபத்து ஸ்கூலுக்குள்ள தான் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது சிலந்தி. 50 வருஷத்துக்கு முன்னாடி ரகசிய அறையில இருந்து வெளியில வந்த அந்த ஆபத்து நீங்க இல்லைன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலைக்கு யாரு காரணம்னு கேட்கிறா. அதை பத்தி நாங்க பேசக்கூடாதுங்கிறது அந்த சிலந்தி. அந்த ஆபத்தை கண்டா இப்பயும் எங்களுக்கு பயம் உண்டுங்கிறது அந்த சிலந்தி. அதை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க நான் இருந்த பொட்டியை தவிர ஸ்கூல்ல நான் வேற எதையுமே பார்த்தது இல்லைங்கிறது அந்த சிலந்தி. ஆனா ஒரு பொண்ணு அந்த பாத்ரூம்ல செத்து கிடந்தாளா. பழி ஏன் மேல விழுந்ததுனால என்ன காப்பாத்துறதுக்காக தாடி மாமா என்ன கொண்டு வந்து இந்த குகையில விட்டாரு அப்படின்னு எடுத்து சொல்லுது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது மேல கைகாட்ட மேல பார்த்தா பெரிய பெரிய சிலந்திங்க மொத்தம் இங்க இறங்கி வந்து நிக்குது. சரி, கேள்விக்கு பொறுமையா பதில் சொன்னதுக்கு நன்றி, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்க இருக்கிற சிலந்திகள்லாம் என் பிள்ளைங்க, பேரங்க, பேத்திங்க. பொதுவா என்ன பாக்குறதுக்கு தாடி மாமா வந்தா தாடி மாமாவை ஒன்னும் செய்ய கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி அதுகளை வளர்த்திருக்கிற. அதனால தாடி மாமாவை அதுக்கு எதுவும் செய்யாது. ஆனா நீங்க 2 பேரும் புது ஆட்கள், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு கேட்க போறதும் இல்ல. என் பிள்ளைகளுக்கு சாப்பாடாக போறீங்க, குட் பைன்னு சொன்னதும் இவங்க பயப்படுறாங்க. கையில மந்திரக்கோல் எடுத்துக்கிட்டாரு ஹாரி பாட்டர். இவ்வளவும் சமாளிக்கிறதுக்கு என்ன மந்திரம் போடணும்னு அவங்களுக்கு தெரியல. அதே சமயம் ஒரு பயங்கர வெளிச்சம் வரும். என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு இவங்களை விட்டுட்டு போச்சுல அந்த பறக்கிற காரு, அது வெளிச்சத்தோட இந்த பக்கம் வந்து நிக்குது. அதோட வெளிச்சத்தை பார்த்துட்டு சிலந்திங்க பயந்து ஓடுது. கதவு திறக்கப்பட்டதும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் அட்டாக் பண்ண வர நம்மால மந்திரம் போட்டு சிலந்திகளை பறக்க வர்றான். அப்புறம் காரும் படு வேகமா அவங்களை காப்பாத்திட்டு குகையை விட்டு வெளியில வருது. நல்ல வேலை கார் வந்ததுனால பசங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு சிலந்தி மட்டும் கடைசி வரை தொத்திட்டு வந்து அதுவும் கீழே விழுந்துருச்சு. அப்ப
பையன் அட்டாக் பண்ண வருது பாருங்க. நண்பனை காப்பாத்துறதுக்காக ஹாரி பாட்டர் ஒரு மேஜிக்க போடுறான். பறந்து போயிடுச்சு. நண்பனை காப்பாத்தியாச்சு. ஆனா எதுக்கு பார்த்தா நூத்துக்கணக்கில் எல்லாம் மறுபடியும் வந்து நிக்குது. டேய் வண்டி ஏறா அப்படின்னு கத்துறான் ஹாரி பாட்டர். ரிவர்ஸ்லயே வண்டி விட்டுட்டு போறாரு நம்ம ஆளு. ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள இருந்து இவங்க தப்பிச்சு வெளியில வர முயற்சி பண்றாங்க. அதை விட வேகமா சிலந்திகள் சரசரன்னு சாரசாரையா வருது பிடிக்கிறதுக்கு. சரி காரை பறக்க வைக்கலாமே முயற்சி பண்ணும்போது பார்த்தா கியர் ஜாம் ஆயிடுச்சான். சோ காரை பறக்க வைக்க முடியல. எதுக்கு வேற ரவுண்டு கட்டி சிலந்திகளா நிக்குதுங்க. வண்டி மேல எகிரி குதிக்குதுங்க. இடிச்சு தள்ளிட்டு ஒரு வழியா கியரை மேல தூக்க காரு பறந்துருச்சு. ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. நண்பன் காண்டாயிட்டாங்க வந்து இறங்கணும். சிலந்திய ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தது யாரு? நம்ம தாடி மாமா. அந்த ஆளு மட்டும் ஜெயில இருந்து வெளியில வரட்டும், விசாரணை முடிஞ்சு எங்க ஏழைய கொண்டு போட்டுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த கேப்ல பார்த்தா காரு மறுபடியும் இங்க இருந்து கிளம்பி தானா போயிடுது. அந்த காட்டுக்குள்ள போய் நாம என்னத்தை சாதிச்சோம்? ஒன்னும் சாதிக்கலையேன்னு நண்பர் ரானு சொல்லும்போது, இல்ல ஒரு விஷயம் நமக்கு இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரகசிய அறைய தாடி மாமா திறக்கலங்கிறது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா சொல்றாரு ஹாரி பாட்டர். கட் பண்ணா இப்ப நம்ம பசங்க ஹெர்மானிய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்க பாசத்தோட கையை தடவி கொடுத்துட்டு இருக்கும்போது கைக்குள்ள ஏதோ ஒண்ணு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு பேப்பர் லைப்ரரியில இருந்து ஏதோ ஒண்ணு கிழிச்சிருக்கிற புத்தக பேப்பர் மாதிரி இருக்குது. அப்ப அவ லைப்ரரியில இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ லைப்ரரியில இருந்திருக்கணும். அப்ப தாக்குதலுக்கு உள்ளாகி சிலையாகி இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரி அவ கையில இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தா அந்த ரகசிய அறையில இருந்தது ஒரு ராட்சச பாம்புன்னும் அந்த பாம்பு தான் இங்க நடக்கிற ஆபத்துக்கு காரணம்னு அதுல எழுதிருக்குது. நம்ம ஹீரோவுக்கு பாம்பு பாஷை தெரியும். பாம்பு பேசுறதும் இவனுக்கு மட்டும் கேட்குங்கிறதுனால தான் ஏதோ ஒரு வாய்ஸ் அடிக்கடி இவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. ஆனா அந்த பாம்போட கண்ணை பார்த்தா செத்துருவாங்க அப்படின்னு அதுல எழுதிருக்குது. அப்ப ஏன் இது வரைக்கும் யாருமே சாகல அப்படின்னு ராணு டவுட் கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹாரி பாட்டர் கிட்ட விட இல்ல. யாரும் சாகலைன்னா அப்ப என்ன அர்த்தம்? யாருமே அப்ப டைரக்டா அந்த பாம்போட கண்ணை பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு போட்டோகிராஃபர் பையன் விழுந்து கிடப்பான். அவங்கிட்ட போட்டோகிராஃபர் இருந்திருக்குது. சோ அந்த கேமரா வழியா பார்த்திருந்திருக்கான். நேரடியா கண்ணை பார்க்கல. அதே மாதிரி நம்ம ஹெர்மானி ஒரு கையில இந்த பேப்பர் இருந்தது, இன்னொரு கையில ஒரு கண்ணாடி இருந்தது. அவளுக்கு இது தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் கண்ணாடி மூலமா அதை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளும் சாகலங்கிறத ஓரளவு கணிச்சு சொல்றாரு ஹாரி பாட்டர். அப்புறம் இன்னொருத்தவர் அந்த பாத்ரூம் பக்கம் ஃபுல்லா தண்ணியா கிடந்துச்சுல, அங்க ஒருத்தர் அப்படியே சிலையா கிடந்திருப்பாப்ல. அப்ப அந்த தண்ணியில பிம்பம் தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்திருக்கணும் அப்படிங்கிறதையும் கணிக்கிறான். எல்லாம் கரெக்டா ஒத்து வருது. அதே மாதிரி இந்த பாம்புக்கும் சிலந்திகளுக்கும் ஆகாதான். அது வர்றாப்புல தெரிஞ்சா சிலந்திகள் எல்லாம் பயந்து ஓடிடுமா. சரி அவ்வளவு பெரிய பாம்பு வரதா இருந்தா எல்லார் கண்ணிலையும் பட்டிருக்கணுமே, எப்படி எது கண்ணிலையும் படாம எப்படி வர முடியும்னு இவன் கேள்வி கேட்கிறான் நண்பர் ராணு. அதுக்கும் பதில அதே பேப்பர்ல சிலையாறதுக்கு முன்னாடி ஹெர்மானி எழுதி வச்சிருக்கா. பைப்ஸ்னு பிளம்பிங் பைப் இருக்குல்ல, அந்த பைப் வழியா வருது போல. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜந்தால இறந்து போனது யாரு? ஏதோ ஒரு பொண்ணு பாத்ரூம் பக்கம் இறந்து போயிருக்கிறா. அது ஏன் அந்த கன்னிப்பேயா இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹாரி பாட்டர் டவுட் பண்றான். அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு அப்டேட் வருது. பசங்கள்லாம் அவங்க ரூமுக்கு போகணும்னோ வாத்தியாரெல்லாம் 2வது மாடிக்கு வரணும்னோ அப்டேட். வாத்தியாரெல்லாம் 2வது மாடிக்கு வந்து பாக்குறாங்க. இப்போ இதுல என்ன எழுதிருக்குன்னா ரகசிய அறைக்குள்ளேயே ஒரு ஸ்டூடெண்ட்டை கடத்திட்டு போயிடுச்சான் அந்த ஆபத்து. இதுக்கு மேலேயே நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம், எல்லா பசங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு பூனை அம்மா யோசிக்கிறாங்க. நம்ம சிரிப்புலகம் கொஞ்சம் லேட்டா வருவாப்ல. இருள்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களோட தானே, நீங்களே அந்த விலங்கை சமாளிச்சிருங்கன்றாங்க பூனை அம்மா. தயாராகி வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. யாரை கடத்திட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஒருத்தி விசாரிக்கும் போதுதான் பூனை அம்மா குண்டை தூக்கி போடுறாங்க. கடத்தப்பட்டிருக்கிறது நம்ம நண்பர் ரானோட தங்கச்சி போல. வருத்தப்படுறான். தயாராகி வர்றேன்னு சிரிப்பலகம் போனாப்ல இல்ல, அவர்கிட்ட போய் நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லலாமேன்னு இவங்க ஓடியாந்தா அவர் பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு இங்க இருந்து காலி பண்ணி போலாமேன்னு பாக்குறாரு. அவர் புத்தகத்துல சொல்றாப்புல தைரியசாலி இல்லங்கிறது அப்பட்டமா தெரியுது. புக்க படிச்சு அதுல இவர் எழுதின அந்த சாகசங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவர் பெரிய ஆளு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா இவர் பயந்து ஓடக்கூடிய ஆள் மாதிரி தெரியுது. ஹாரி பாட்டருக்கு செம கோவம் வருது. என்னதான் உனக்கு தெரியும்னு கேட்டா ஞாபகத்தை மறக்கடிக்கக்கூடிய அந்த சக்தி வந்துட்டு இருக்குதான். அந்த பவரை உங்க மேல நான் பயன்படுத்த போறேன்னு சொல்லி திரும்பும்போது பசங்க முந்திக்கிட்டு மந்திர கொலை காட்டுறாங்க. டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட் அப்படிங்கிறாரு நம்ம ஆளு. மிரட்டியே பாத்ரூமுக்கு சிரிப்பழகனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த கன்னியாவி கிட்ட வந்து நீ எப்படி செத்தங்கிறத விசாரிக்கிறா ஹாரி பாட்டர். நான் சாகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலர்ல 2 பெரிய கண்களை பார்த்தேன், அடுத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்றா. இந்த சிங்கி கிட்ட தான் அதை பார்த்ததா அவ சொல்லுவா. அங்க இருக்கிற பைப்பை ஹாரி பாட்டர் நோட்ட வர்றான். அங்க இருக்கிற குழாயை திறந்து விட்டா தண்ணி வரல, ஆனா அந்த குழாயில பாம்பு லோகோ போடப்பட்டிருக்கிறது. அப்ப இதுதான் அந்த ரகசிய அறைக்கு போவதற்கான வழி அப்படின்னு ஹாரி பாட்டர் கண்டுபிடிக்கிறார். நண்பர் ராணு பாம்பு பாஷையில அதுகிட்ட ஏதாவது பேசு சொல்லு அப்படிங்கிறான். ஹாரி பாட்டர் முயற்சி பண்றார். பாம்பு பாஷையில அந்த மாதிரி சொன்னதும் அடுத்த நொடி அந்த செட்டப்பே அப்படியே தனித்தனியா பிரியுது. பிரிஞ்சு லிப்ட் மாதிரி ஒரு பாகம் உள்ள போகுது. அப்புறம் பார்த்தா அவ்வளவு பெரிய பள்ளம் ஒண்ணு தெரியுது. பார்த்து பயந்து போய் நான் கிளம்புறேன் ஓடுறேங்கிறாரு சிரிப்பழகன். இவங்க விட மாட்டேங்கிறாங்க. நீ தான் உள்ள போகணும்னு இவரை மிரட்டுறாங்க. அவரும் பசங்களுக்கு பயந்துகிட்டு சரின்னு போறாரு. தள்ளி விட்டாங்கன்னே சொல்லலாம். சே கீழே இவ்வளவு அசிங்கமா இருக்கேன்னு அவர் சத்தம் கேக்குது. அப்புறம் தைரியமா பசங்களும் உள்ள குதிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு ஸ்லைடு போல. பல மீட்டர் தூரம் ஸ்லைட் ஆகி உள்ள வந்து விழுகிறாங்க. பார்த்தா உள்ள ஏகப்பட்ட எலும்பு
கூடுகள் கிடக்குது. ஏதாவது அசைவு தெரிஞ்சா உடனே கண்ணை முடிக்கணும், அதோட கண்களை பாத்திரக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் உள்ள வேகமா வராங்க. இங்க வந்து பார்த்தா அந்த பாம்போட பாம்பு சட்டை கலட்டப்பட்டு கிடக்கிறத கவனிக்கலாம். பாம்போட சட்டையை வச்சு இது இப்ப எவ்வளவு பெரிய பாம்பா இருக்குன்னு யோசிங்க. இந்த பாம்பு சட்டை 60 அடி நீளமா. 60 அடியா அப்படின்னு கேட்டு சிரிப்பலகையும் மயங்கி விழுந்துட்டான். ஆனா அப்படி ஒரு நடிப்பு நடிச்சு நம்ம நண்பர் ரானோட மந்திர கோலை புடுங்கிட்டாரு. இப்போ உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு துப்பாக்கியை கட்டு மிரட்டுறாப்ல மிரட்டுறாரு. இவர் அடுத்து எழுத போற அந்த புத்தகத்துல இப்போ நண்பர் ரானோட தங்கச்சி கடத்தப்பட்டிருக்கிறாள், அவளை காப்பாத்த வரதுக்குள்ள அவ இறந்து போயிடுவாளாம். காப்பாத்துற முயற்சியில நான் இருக்கும்போது கூட உதவிக்கு வந்த நீங்க 2 பேரும் பைத்தியமாயிடுறீங்க. நான் காப்பாத்த முயற்சி பண்ணி ஹீரோ ஆயிடுவேன்னு இப்போ உங்களை பைத்தியமாக்குற நேரம் வந்துருச்சு, நீங்க எல்லாத்தையும் மறக்க போறீங்கன்னு சொல்லி மந்திரத்தை போடுறாரு. ஆனா அவர் அந்த மந்திரம் போடுறதுக்கு எதை பயன்படுத்துறாரு? உடஞ்ச மந்திரக்கோல், நம்ம ரானோட மந்திரக்கோல். அது அப்படியே உல்டாவா செயல்பட்டு அவர் மேல அட்டாக்க கொடுத்துருச்சு. சுவத்துல மோதி பொத்துன்னு விழுவார். அந்த அதிர்வு இன்னும் பயங்கரமா அங்க கூட ஆரம்பிக்குது. ரானுக்கும் ஹாரி பாட்டருக்கும் நடுவுல இருந்த அந்த கேப்ல பாறைகள் எல்லாம் விழுந்து அந்த வலியவே மறைச்சு விட்டுருச்சு. அந்தால விட்டுறாத புடிங்கிறாரு ஹாரி பாட்டர். இந்த பக்கத்துல கத்துவான். யாரா நீங்கன்னு கேக்குறாரு அவர். அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு போல. நான் யாருன்னு தனத்தானே கேட்டுக்கிறாரு அவர். எல்லாம் மறந்து போச்சு. கல்ல வச்சு தலையில ஒரு அடி அடிச்சு மயக்கமடைய வச்சிடறாரு. ஹாரி பாட்டரோ இங்க இருந்து ஏதாவது கற்களை நகட்ட முடிஞ்சா நகட்டி வச்சு நாங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழியை ரெடி பண்ணி வை, நான் தங்கச்சியை கண்டுபிடிச்சு காப்பாத்த பாக்குறேன்ட்டு ஹாரி பாட்டர் முன்னேறி போறான். முன்ன போனா நுழைவாயில் பாம்பு மாதிரி ஒரு லாக்கால லாக் செய்யப்பட்டிருக்கிறது. அங்க நம்ம பய போய் திறன்னு பாம்பு பாசையில சொல்றான். அடுத்த நொடி அந்த லாக்கு திறந்து கதவும் திறக்கப்படுது. உள்ள வந்து பார்த்தா நடுவுல பாலம் மாதிரி சுத்தி தண்ணி, நிறைய பாம்புகளோட சிலை. அங்கதான் ரானோட தங்கச்சி அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறா, மயக்கத்துல இருக்கிறா. அவளை பார்த்தது வேகமா ஓடி போய் எந்திரி செத்துறாத எந்திரி அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறா. அவ எந்திரிக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு குரல். யாரான்னு பார்த்தா அந்த டைரிக்கு சொந்தக்காரன் டாம். அவன் இருக்கிறாங்க. நீ உயிரோடு இருக்கிறேன்னு கேட்டா நான் உயிர் கிடையாது, நான் ஒரு நினைவு, 50 வருஷமா அந்த டைரியில அடப்பட்டு கிடக்கிற நினைவு அப்படின்னு சொல்றான். இவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறா. ஆனா கூடிய விரைவில் செத்துருவா ஏதாவது செய்யலனா அப்படின்னு சொல்றாரு டாம். தொட்டு பார்த்தா ஐஸ் மாதிரி இருக்கு உடம்பு. அந்த கேப்ல ஹாரி பாட்டரோட மந்திர கொலை இவ எடுத்துக்கிறா. அங்கங்க ரத்தத்துல சில விஷயங்கள் எழுதி இருந்தது இல்ல, இது எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னா நண்பர் ரானோட தங்கச்சி இங்க மயங்கி கிடக்கிறாளா அவதான். இவனோட டைரி அவளுக்கு கிடைச்சிருக்கும். டைரி மூலமா பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் சொல்றதை செய்ய வைக்கக்கூடிய பொம்மைகளா மாத்த முடியுமா? அப்படி மாத்தி தான் இதையெல்லாம் செய்ய வச்சானா. அப்புறம் அந்த டைரியை பார்த்து பயந்து போய் ஒரு நாள் பாத்ரூம்ல தூக்கி வீசிட்டு போயிட்டா. அது அந்த கன்னி பேயோட மேல விழுந்துருச்சு. அப்புறம் அந்த டைரி உனக்கு கிடைச்சது. உன் கூட எப்படியாவது பழகி உன்னையும் நான் இந்த மாதிரி மயக்கணும், சொல்றதை செய்ய வைக்கணும்னு நினைச்சேன். ஏன் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாடி மாமா மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடிய சில காட்சிகளை நான் உனக்கு காட்டினேன். அது உண்மை இல்ல அப்படின்னு எடுத்து சொல்றான். டம்பிள்டோர் கிட்டையும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் மாட்டி விட்டுருப்பான். ஆனா டம்பிள்டோர் தாடி மாமா நல்லவன் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அப்பயும் இருந்தாரு. இப்பயும் அமைச்சரவை அவரை தான் சந்தேகப்படுது. ஆனா டம்பிள்டோர் அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்புறாரு. இப்படி பொய்யான விஷயத்தை சொன்னதுனால கண்டிப்பா டம்பிள்டோருக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கணுமே அப்படின்னு ஹாரி பாட்டர் கேட்க சந்தேகம் வந்தது. என்ன தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாரு டம்பிள்டோர். அதனால இவரால எதையுமே உருப்படியா செய்ய முடியல, ரகசியம் இவரால கண்டுபிடிக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் இது கண்டுபிடிக்கப்படும் போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்ல அந்த 4வது ஃபவுண்டர் சிலிந்தரின், அவரோட என்ன ஈடேறணும், அவரோட புனிதமான அந்த நோக்கம் ஈடேறணும்னு அதுக்காக இப்பயும் உழைக்கக்கூடியவன் நாங்கிறான் டாம். நீ எடுத்த எந்த முயற்சியும் இங்க வேலை செய்யாது. ஏன்னா எல்லாரும் கல்லாய் தான் கிடக்குறாங்க. அந்த வேர்கள் வேர் செடி வளர்ந்ததோ அதோட சாரை கொடுத்து எல்லாரையும் நாங்க குணப்படுத்திடுவோங்கிறாரு ஹாரி பாட்டர். இந்த சாதா ஆட்கள் எல்லாத்தையும் கல்லாக்குறது கொல்றது இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. அதையெல்லாம் பண்றது என்னோட நோக்கம் இல்ல. என் நோக்கமே ஒன்ன கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிறான். எதுக்குன்னு கேட்டா ஒரு சாதாரண பச்சை குழந்தையா இருக்கும்போதே மிகப்பெரிய சக்திசாலியான வால்டமாட்டையே நீ ஜெயிச்ச, தோற்கடிச்ச. ஒரு சாதாரண நெத்தியில இந்த தழும்ப தவிர வேற எந்த காயமும் உங்ககிட்ட இல்ல. இது எப்படி சாத்தியம்? அதை தெரிஞ்சவனு கேட்கும்போது அது எதுக்குடா உனக்கு அப்படின்னு கேட்டா வால்டமாட் என்னோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிற அவன். இந்த டாமோட முழு பேரை எழுதி அந்த முழு பேர்ல இருக்கிற அந்த எழுத்துக்களை மாத்தி போட்டா ஐ அம் லார்ட் வால்டமாட்னு வரும். இந்த டாமு தான் வால்டமாட் போல. அது மட்டும் இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த அந்த 4வது ஃபவுண்டர் சிலிந்தரின் அவரோட வம்சாவளியில வந்த வாரிசும் கூட, வால்டமாட்டும் கூட. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மந்திரவாதியா இருந்தது தான் தானே சொல்லும்போது உன்னை விட ஒரு பெரிய மந்திரவாதினா டம்பிள்டோர் தான் அப்படிங்கிறாரு ஹாரி பாட்டர். என் நினைவுகளை வச்ச எவ்வளவு ஆட்டைகளை குழப்பி டம்பிள்டோர பதவியவே பறிச்ச வேணா அப்படின்னு சொல்றாப்ல. ஆனாலும் டம்பிள்டோருக்கு விசுவாசிகள் கண்டிப்பா அவருக்கு உதவி பண்ணி மறுபடியும் அந்த பதவியை கிடைக்க செய்வாங்கன்னு சவால் விடுறாரு ஹாரி பாட்டர். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பீனிக்ஸ் பறவை அந்த பக்கத்துல பறந்து வருது. ஹாரி பாட்டர் கையில ஏதோ ஒன்னு டெலிவரி படுத்திட்டு போகுது. என்னன்னு நம்ம பையன் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த மாயாஜால கேப். பாத்தியா உன் டம்பிள்டோர் எப்பேற்பட்ட முட்டாள்னு பாரு. எவ்வளவு பெரிய ராட்சச பாம்பு கிட்ட நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற. உன்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஆயுதமா அவர் கொடுத்திருக்கிறது இந்த தொப்பியையும் அந்த பீனிக்ஸ் பறவையும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை கூப்பிடுறான். சிலையோட வாய் திறக்கப்படுது. உள்ள இருந்து அந்த ராட்சச பாம்பு வெளியில வருது. பார்த்ததும் நம்மால பயந்து ஓடுவான். அதுகிட்ட பாம்பு பாஷையில பேசி சமாளிக்க பார்க்க உன் பாம்பு பாஷையெல்லாம் வேலைக்காகாது, இது ஏன் பேச்சத்தான் கேட்கும்னு டாமோட நினைவு அந்த பக்கத்துல பேசிட்டு இருக்குது. நம்மால கீழே விழுந்திருப்பான். கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பறவை பாம்பு அவனை கொல்றதுக்குள்ள பறந்து வந்து அந்த பாம்பு கூட போராடிக்கிட்டு இருக்குது. அங்க நிழலை வச்சு என்ன நடக்குதுங்கிறத ஹாரி பாட்டர் கண்டுபிடிக்கிறான். பாம்பு என்ன பண்ணிருக்கு, அந்த பாம்போட கண்களை பீனிக்ஸ் பறவை கொத்தி எடுத்துருச்சு. சோ
பாம்பு குருடாயிடுச்சு. ஆனாலும் அதோட கேட்கிற சக்தி அபரிவிதமா இருக்குமா, நல்ல காது கேட்குமா. ஹாரி பாட்டர் நடந்து போற அந்த காலடி சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கம் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. இவன் இந்த பக்கம் ஓட ஆரம்பிக்க அந்த பக்கம் கொத்துறதுக்கு முயற்சி பண்ணது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சுரங்கப்பாதையில தப்பிச்சு ஓடும்போது எதுக்கு ஒரு கிரில் கேட்டு போட்டுக்கிறாங்க, மாட்டிக்கிட்டான். அப்படியே அங்க சத்தம் போடாம நினைக்கிறான். பாம்பு வேற பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. அசையாம அமைதியா அப்படியே உட்காந்துடுறான். அவ்வளவு தூரம் பக்கத்துல வந்துருச்சு. கல் எடுத்து பக்கத்துல சைட்ல வீசி எறிஞ்சதும் பாம்பு டைவர்ட் ஆகி அந்த பக்கம் போயிடுச்சு. அது ஒரு பக்கம் போக இவன் வேற ஒரு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். அது மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வந்து நிக்குது. அந்த பொண்ணை பாக்குறதா வந்திருக்கான் போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இறந்துருவாளாம். அவ இப்படி இறந்த பிறகு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை காவு வாங்குறான். இந்த தடவை இந்த காவை சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டான்னா வெறும் நினைவா இருக்கிற இவன் மறுபடியும் பலத்தோட வால்டர் மாட்ட ஆயிடுவானா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாம்பு தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வருது. அதே சமயம் பக்கத்திலேயே அந்த மாயாஜால தொப்பி கிடக்குதுல, அந்த தொப்பிக்குள்ள ஒரு மாய வால் வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. அதை பார்த்து நம்ம பையன் ஓடி போய் எடுத்துட்டான், கையில வச்சுக்கிட்டான். இவன் ஓடுற சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கத்துல அது கொத்துறதுக்கு வரும். சிலை மேல ஏறிக்கிறான். கொத்த வருது, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அங்க தொங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த சிலையோட உச்சிக்கே வந்துட்டான். அந்த பாம்பு கூட வால் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல சிலை மேலேயே நம்ம ஆளு விழுந்துருவான். அந்த வால் வேற சறுக்கிக்கிட்டே போக அது கொத்த வரும்போது நல்ல வேலை உருகிட்டாங்க. உருகின வால் எடுத்து அப்படியே அந்த பாம்போட வாய்க்குள்ள ஓங்கி ஒரு ஏத்து நல்லா ஏத்தி விட்டான். செம குத்து வாங்கிடுச்சு. ஆனா திரும்ப கையை எடுக்கும் போது பாம்போட பல்லு ஒண்ணு அவன் கையில குத்திடுச்சு. குத்துன இடத்துல மூளை இருந்துச்சோ என்னவோ சரியான ஸ்பாட்ல குத்து வாங்கி அந்த பாம்பு செத்து போயிடுச்சு. மறுபடியும் உயிரோட திரும்பணும், சக்தியோட திரும்பணும்னு நினைச்ச வால்டர் மாட்டுக்கு தோல்வி. ஆனா பாம்பு விஷம் இருக்கிற ஒரு பாம்போட பல்லு பட்டதுனால ஹாரி பாட்டர் உடம்புல இப்ப விஷம் ஏறிக்கிட்டு இருக்குது. இன்னும் சில நிமிஷத்துல நீ இறக்க போறேங்குது அந்த நினைவு. ஒரு சாதாரண டைரியா இருந்து நான் எவ்வளவு விஷயத்தை சாதிச்சிட்டேன் தெரியுமான்னு திமிரா பேசும்போது அந்த டைரி எடுத்து அந்த விஷ பாம்போட பல்லு இருக்குல்ல, அந்த பல்ல வச்சு அந்த டைரிய ஓங்கி ஒரு குத்துனதும் டைரிக்குள்ள இருந்து ரத்தம் கொப்பளிக்குது. டாமோட நினைவு அப்படியே புழக்க ஆரம்பிக்குது. இன்னொரு குத்திட்டான். அடுத்து மொத்தமா வச்சு மூணாவது ஒரு குத்துனதும் டாமோட சோலி முடிஞ்சு போச்சு. டைரியாவோ நினைவாவோ இருந்த அவரோட சோலி முடிஞ்சிருச்சு, அழிஞ்சிட்டாரு. அடுத்து பார்த்தா நண்பர் ரானோட தங்கச்சி முழிச்சிடறா. ஹாரி பாட்டரை பார்த்ததும் சந்தோஷப்படுறா. எதையும் நான் வேணும்னே செய்யல, ஏதோ ஒன்னு என்ன செய்ய வச்சிருச்சுன்னு வருத்தப்படுவா. எல்லாம் எனக்கு தெரியுங்கிறா ஹாரி பாட்டர். ஆனா உனக்கு அடிபட்டு இருக்குதே அப்படின்னு வா இவ. இவாரு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனேன்னா பாறைகளுக்கு அந்த பக்கத்துல உங்க அண்ணன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அவனை போய் பாத்துரு, நீ தப்பிச்சிடலான்னு தான் ஜாகிறதுக்குள்ள இவளை தப்பிக்க வைக்கிறதுக்கான வழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயம் நம்ம ஃபீனிக்ஸ் பறவை அங்க வருது. நம்ம பயப்படுற அந்த கஷ்டத்தை பார்த்து வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாலும் ஃபீனிக்ஸ் பறவைகளோட கண்ணீருக்கு எப்பேற்பட்ட காயத்தையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அழகா அதோட கண்ணீரை பாம்பு குத்துன அந்த இடத்துல விட்டதும் அந்த விஷத்தையும் காயத்தையும் ஃபீனிக்ஸ் பறவையோட கண்ணீர் குணப்படுத்திருச்சு. ஹாரி பாட்டருக்கு சரியாயிடுச்சு. சோ ஹாரி பாட்டர் இனி சாக போறது இல்ல, சூப்பர்னு சந்தோஷப்படுறான். அந்த பறவைக்கு நன்றியும் சொல்றான். இதெல்லாம் சாதாரண கெட்ட கனவு மாதிரி நினைச்சு மறந்துரு, வா போலாம் அப்படிங்கிறாப்ல. ஃபீனிக்ஸ் பறவைக்கு வேற ஒரு பவரும் உண்டு. அது பாக்குறதுக்கு சின்னதா இருந்தா கூட எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் அதை அசால்ட்டா தூக்கிட்டதால பறக்க முடியுமா. அதனாலதான் ஃபீனிக்ஸ் பறவையை பிடிச்சிக்கிட்டு சம்பந்தப்பட்ட அங்க இருக்கிற ஆட்கள் எல்லா பேருமே பறந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம சிரிப்பலக பித்து பிடிச்சு புலம்பிக்கிட்டே பறந்து வந்துகிட்டே இருக்கிறார். டம்பிள்டர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஆனா அவரு கடந்த சில மணி நேரத்துல ஸ்கூலோட ஏகப்பட்ட ரூல்ஸை நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் தண்டனையா உங்களை ஸ்கூலை விட்டே விரட்டலாம் அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு பதிலா ஸ்கூலை ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்கப்படும்னு பாராட்டுறாரு. அப்புறம் நண்பர் ராணு கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. இத அந்த விசாரணை கைதிகள் வச்சிருக்கிற இடத்துக்கு உன் ஆந்த மூலமா டெலிவரி பண்ணு, அப்பதான் விசாரணை கைதியா இருக்கிற உங்க தாடி மாமாவை ரிலீஸ் பண்ண முடியும்னு அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்புறாப்ல. அப்புறம் நம்ம ஹாரி பாட்டருக்கு நன்றி சொல்றாரு. ரகசிய அறையில என் மேல இருந்த அந்த விசுவாசத்தை அந்த லாயல்ட்டியை நீ வெளிப்படுத்தி இருக்கிற, அந்த விசுவாசத்துக்காகத்தான், அந்த விசுவாசத்தை ஃபீல் பண்ணி உணர்ந்துதான் என் விசுவாசியை காப்பாத்துறதுக்காக தானா பறந்து வந்தது இந்த ஃபீனிக்ஸ் பறவைங்கிறாரு டம்பிள்டோர். அது மட்டும் இல்ல, கடந்த சில நாட்களா ஏதோ ஒன்னு உசுப்பிக்கிட்டே இருக்குதுல்ல, சலம்பிக்கிட்டே இருக்குதுல்ல, என்கிட்ட சொல்ல வந்து சில விஷயத்த சொல்லாம மறைச்சிருக்கிறன்னு கேட்கும்போது அந்த டாமு கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் என்கிட்டே இருக்குது, அவனுக்கு எனக்கும் பொதுவான நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறா ஹாரி பாட்டர். பாம்பு பாஷையை பத்தி கேட்கறியான்னு கேட்க ஆமாங்கிறான் அவன். வில்லியம் வால்டர் மாட்டுக்கும் பாம்பு பாஷை தெரியும். அது உனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன்னை சாகடிக்கிறதுக்காக அவன் சாப விட்டப்போ அப்ப நடந்த ஏதோ ஒரு மாற்றம் அவனையும் அறியாம அவனோட சில பவர்ஸ் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கணும்னு கணிச்சு சொல்றாரு வால்டர் மாட்டோட பரம எதிரியான நம்ம டம்பிள்டோர். விருப்பப்பட்டு அந்த சக்தியை கொடுக்கல, ஒரு விபத்து மாதிரி அந்த சக்தி உனக்கு கிடைச்சிருக்கணுங்கிறாரு. வால்டர் மார்ட் கிட்ட இருக்கிற சில சக்திகள் உங்ககிட்ட இருக்குங்கிறதுனால அவன மாதிரி நீ கெட்டவனா மாறுவேன்னு எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தாண்டி அதை எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறங்கிறது தான் நீ நல்லவனா கெட்டவனான்னு பிரிச்சு சொல்லக்கூடியது. இந்த வால் எடுத்து பாருன்னு காட்டுறாரு. பாம்பை இந்த வாளை வச்சு தான் கொன்னா. இந்த கத்திக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? இந்த ஸ்கூலை உருவாக்கின 4 ஃபவுண்டர்ல 4வது ஃபவுண்டர் தான் அந்த ரகசிய அறையை உருவாக்கினா. முதல் ஃபவுண்டர் அவர் நல்லவர், ஸ்கூலை பாதுகாக்கிறதுக்காக நிறைய வேலை பார்த்தவர். அவரோட கத்தி தான் இது. இந்த கத்தி அந்த மாய தொப்பிக்குள்ள உனக்கு சரியான தருணத்துல வந்தது. இந்த கத்தியை உருவுறவன் அந்த ரேஞ்சுக்கு நல்லவனா இருந்தாதான் இந்த கத்தி அவனுக்கு கிடைக்கும், கத்தி அவனால தூக்கவும் முடியும். சோ அந்த வகையில பார்த்தா நீ எப்பேற்பட்ட நல்லவங்கிறது இதை மூலமா நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்றாரு.
அடுத்து பார்த்தா பெரிய சம்பட்ட கதவை திறந்துகிட்டு பொசுக்குன்னு உள்ள வராரு. பின்னாடியே நம்ம காப்ளின் அடிமையும் வருது. ஓ, இவர் தான் உன்னோட முதலாளியா அப்படின்னு ஹாரி பாட்டர் கேக்குறான். நீ சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இவரோட குடும்பத்துக்கு தானா அப்படின்னு கேக்குறாப்ல. ஓ, என்கிட்ட அடிமையா இருந்துகிட்டு ஹாரி பாட்டர் கிட்ட பேசிட்டு துப்பு கொடுத்துட்டு இருக்கிறியா, உனக்கு இருக்குடி அப்படின்னு மிரட்டுறாப்ல அந்த அடிமையை. அப்புறம் ஹாரி பாட்டரை விலகு போக சொல்லிவிட்டு மறுபடியும் எப்படியா பதவிக்கு வந்த அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கிறா, அதுவும் அந்த சேம்பருக்குள்ளேயே போயிருக்கிறாங்கிற மேட்டரை கேள்விப்பட்டதுமே அமைச்சரவை அமைச்சர்கள் மறுபடியும் பதவியை கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப அவளையும் காப்பாத்தியாச்சுன்னு சந்தோஷமா சொல்றாரு. சரி, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டீங்க போல. எல்லா பிரச்சனையும் பண்ண அந்த கல்பிரிட், அந்த குற்றவாளி யாருன்னு கேக்குறாப்ல பெரிய சம்பட்டையன். லார்ட் வால்டர்மார்ட்னு சொன்னதும் போன முறை ஒட்டுண்ணி மாதிரி தலைக்கு பின்னாடி வந்தா. இந்த தடவை ஒரு டைரி மாதிரி, ஒரு நினைவு மாதிரி மறுபடியும் உள்ள வர முயற்சி பண்ணா. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அந்த அடிமை ஹாரி பாட்டர் கிட்ட சைகை காட்டுது. இனிமே வால்டர்மார்ட் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பொருட்களை, டைரி மாதிரி பொருட்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எவனாவது கொடுத்தான்னா அவன் எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான அதிகாரத்துல இருக்கிற ஆளா இருந்தாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்னு இன்டைரக்டா மிரட்டுறாரு இவனை. மேபி இந்த பெரிய சம்பட்டை தான் டைரிய உள்ள கொண்டு வந்திருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு சொல்றாரு போல. ஒரு கால் அப்படியே வந்தா கூட உங்க பாசக்கார ஹாரி பாட்டர் இருக்கிறாரே எல்லாரையும் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு, அப்புறம் என்னன்னு பேசுறாப்ல. கண்டிப்பா காப்பாத்துவேன்னு வேற நம்ம ஹாரி பாட்டர் சொல்றான். டம்பிள்டோருக்கு சந்தோஷம், இவ்வளவு தைரியமா பையன் இருக்கிறான்ட்டு. அடிமையை கூட்டிட்டு அவர் கிளம்புறாரு. போற வழியிலேயே அடிமையை எட்டி மிதிப்பாரு, அடிப்பாரு. பாவம் அது. நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த டைரியை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டுட்டு டைரியை எடுத்துட்டு ஓடியாராம். ஓடியாந்து பெரிய சம்பட்ட கிட்ட இந்த டைரி அங்கேயே விட்டு வந்துட்டீங்க, இந்தாங்கன்னு கொடுக்குறா. இந்த டைரி என்னோடது இல்லையே, என்கிட்ட ஏன் கொடுக்குறேங்கிறாப்ல நடிக்கிறார். அன்னைக்கு நாங்கெல்லாம் மாயச்சந்தையில புக்கு வாங்குறதுக்காக வந்தோம். அப்ப நீங்க எங்களெல்லாம் பார்த்து ஏளனமா பேசிட்டு இருந்தீங்க. அந்த கேப்ல யாருக்கும் தெரியாம என் ஃப்ரெண்டு ரேனோட தங்கச்சியோட கூடையில புத்தகங்களுக்கு மத்தியில இந்த டைரியை ஒளிய வச்சது நீங்க தான், எனக்கு தெரியுங்கிறான். உடனே மறுப்பு சொல்லாம அந்த டைரியத்தை அடிமை கிட்ட கொடுக்குறாரு. சரி, கரெக்டா கஸ் பண்ணிட்ட, ஆனா இதை எப்படி மத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுவ அப்படின்னு கேக்குறாப்ல. முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்கிறாப்ல. ஹாரி பாட்டர் கொடுத்த அந்த டைரிய தான் கையாலேயே அடிமை கிட்ட இந்தா சுமந்துட்டு வான்னு கொடுத்துருப்பா. அப்பதான் அந்த அடிமை கிட்ட நீ வாங்கின அந்த டைரியை திறந்து பாரு அப்படிங்கிறாரு ஹாரி பாட்டர். டைரியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு புது Dress இருக்குது. Dress கிடையாது, ஆக்சுவலா அது ஒரு சாக்ஸ். இந்த மாதிரி அடிமைகளுக்கு முதலாளி ஒரு சாக்கை கொடுத்தா போதும், அவங்க அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வந்துருவாங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர் இந்த அடிமைக்கு ஒரு சாக்கை கொடுத்துறதும் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நான் இனிமே உங்க அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லுது. துணி ஒண்ணு அன்பளிப்பா கொடுக்கணும், இதுதான் கணக்கு. ஹாரி பாட்டர் அவனோட சாக்ஸ டைரிக்குள்ள வச்சு அதையும் இவர் கையில இருந்து அடிமைக்கு கொடுக்கும்படி செஞ்சுட்டாப்ல. ஒரு ட்ரிக் பண்ணி அடிமைக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். சாக்ஸுமே ஒரு வகையில துணி தானே. காட்டுறான் பாருங்க எம்டி கால. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அடிமைக்கு நீ விடுதலை தருவேன்னு கோவப்பட்டு கத்திய உருகிறார். வேகமா வந்து குத்த வரும்போது விடுதலை வாங்கின நம்ம காப்ளின் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. தனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஹாரி பாட்டர் எவ்வளவு முக்கியம் நினைச்சு குத்த வந்தவனையே பல அடி தூரம் தூக்கி வீசி எரிஞ்சிடும். உன்னோட பெத்தவங்களுக்கு இருந்த அதே திமிரு உனக்கிட்டே இருக்குது. அவங்க செத்தாப்ல கூடிய சீக்கிரம் நீயும் செத்துருவேன்னு சீனை போட்டு போறார். நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. கைமாற நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்க, இனிமே என்ன காப்பாத்துறேன் பேர் வெளின்னு வந்து என்ன தயவு செய்து டார்ச்சர் பண்ணாத, அது போதும்னு கேட்டுக்கிறான். அப்புறம் மறுபடியும் ஸ்கூல்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போற சமயம் வேர்ச்சார கொடுத்து சிலையா கடந்த எல்லாரையுமே உயிர்ப்பித்து விட்டார்கள். ஹெர்மானி கூட எந்திரிச்சு வரா. ஹெர்மானியை பார்த்ததும் நம்ம பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓடியாந்து ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சுக்கிறா. ஹாரி பாட்டரை கட்டிப்பிடிக்கும் போது தயக்கம் இல்லாம கட்டிப்பிடிச்சவ நண்பர் ரானை கட்டிப்பிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் தயங்குறா. ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. நீ திரும்ப வந்ததுல சந்தோஷங்கிறா. பரவாயில்லையே, நான் இல்லாமே நீங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்கீங்கன்னு பாராட்டுறாவ. உன் கையில இருந்த அந்த காகிதத்தை வச்சுதான் இது எல்லாமே சாத்தியமாச்சுன்னு இவளையும் பாராட்டுறான் ஹாரி பாட்டர். அப்ப டம்பிள்டோர் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நர்சமாவும் அந்த வேர் மந்திரக்காரி அவங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ண அந்த வேர் மந்திரம் தான், அந்த மருந்து தான் சிலையா கடந்த பல பேருக்கு உயிர் கொடுத்திருக்குதுன்னு அவங்கள பாராட்டி சொல்ல எல்லாரும் கை தட்டுறாங்க. அடுத்து ஸ்கூல் சார்பா இந்த வருஷத்துக்கு நடக்க இருந்த அத்தனை எக்ஸாமையும் நாங்க கேன்சல் பண்றோம், எல்லா பேருக்கும் ஆல் பாஸ்னு அனௌன்ஸ் பண்றாரு. நம்ம கொரோனா பீரியட்ல இந்த மாதிரி தானே பண்ணோம், எக்ஸாமே எழுதாம 2 வருஷம் எல்லாரும் பாஸ்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த தடவையே பாஸும் கொடுத்துட்டாங்க. பசங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஹெர்மானி மட்டும் வருத்தப்படுறா. ஏன்னா அவ படிச்சு எல்லாமே எழுதி ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைக்கக்கூடியவ. மித்த பசங்க எல்லாம் செம குசியில கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கதவு திறக்க நம்ம தாடி மாமா வராப்ல. விசாரணை கைதியா இருந்தவர் வந்துட்டாரு. பசங்களா, நீங்க இல்லனா நான் வெளியில வர்றது சாத்தியமே இல்ல. பண்ண உதவிக்கு தேங்க்ஸ்னு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்க இல்லனா இந்த ஸ்கூலே இல்லைன்னு சொல்லி நம்ம பையன் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான் அவங்கள. டம்பிள்டர் உடனே எந்திரிச்சு கைத்தட்ட எல்லா பேரும் கைத்தட்டுறாங்க. அந்த கைத்தட்டல் சந்தோஷத்தோட ஹாரி பாட்டரோட 2வது பாகமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. ஹாரி பாட்டரோட அடுத்தடுத்த பாகங்களை அடுத்து விரைவில் நாம இதுலயே பாத்துருவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நான் இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல அந்த லிங்கை கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லா அப்டேட்டும் அதுல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ.